சரி, 11வது கேள்வி. ஒபிட்டல்களின் மேற்பொருந்துகை மற்றும் கலப்பாக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது என்னென்னதை கேட்கான்? சரியானதை கேட்கான். யார்? ஒபிட்டல்ற மேற்பொருந்துகை மற்றும் கலப்பாக்கம் தொடர்பாக. சரிதானே? இப்போ பார்ப்போம். முதலாவது கூட்டு சொல்கிறான், சோடி இலத்திரன் கொண்ட ஒபிட்டல் ஒன்று வெற்று ஒபிட்டல் ஒன்றுடன் மேற்பொருந்துகை அடைய முடியும். அப்போ இது நம்ம ஏற்கனவே வெஸ்டர்ன் பேப்பரில் பார்த்த கேள்வி தான், ஏற்கனவே முன்னாடி அப்லோட் பண்ணுறீங்க. ரைட். அப்போ என்ன செய்யலாம்? ஒரு ஒபிட்டலில் ஒரு இலத்திரன் இருந்தால் மற்ற ஒபிட்டலில் ஒரு இலத்திரன் இருக்குமென்னா என்ன செய்யலாம்? ரெண்டு பேரும் பிணைப்பை ஏற்படுத்துறதுக்காக என்ன செய்வா? ரெண்டு பேரும் இணையே. ரைட். அதே நேரம் மேற்பொருந்தையும் அடைவா. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இதை வந்துட்டு பங்கீட்டுகள் பிணைப்புன்னு சொல்லுவோம். ரைட். அதே நேரம் ஒரு ஒபிட்டலில் 2 இலத்திரன் இருந்து இன்னொரு ஒபிட்டலில் ஒரு இலத்திரனும் இல்லாமலுக்கு இவரே முழுவதுமாக அந்த 2 இலத்திரனையும் கொடுத்த ஒரு பிணைப்பு உருவாக்கினான்னா அதை நீங்கள் சொல்லுவோம் ஈதட் பங்கீட்டு வலுப்பிணைப்புன்னு சொல்லுவோம். ஈதட் பங்கீட்டு வலுப்பிணைப்புன்னு சொல்லுவோம். சரியானே? ஈதட் பங்கீட்டு வலுப்பிணைப்பு. சரியானே? அப்போ சோடி இலத்திரன் கொண்ட ஒபிட்டல் ஒன்று வெற்று ஒபிட்டல் ஒன்றுடன் மேற்பொருந்துகை அடைய முடியும். அப்போ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க? இது யார்? அது ஈதட் பங்கீட்டு வலுப்பிணைப்பை பற்றி சொல்கிறான். அப்போ அந்த கூற்று என்ன அறிக்குது? அந்த கூற்று சரியானதாக அறிக்கணும். அந்த கூற்று சரியானதாக அறிக்கி. அப்போ அந்த கூற்று சரி. அடுத்தது, இரு பி ஒபிட்டல்களின் நேர்கோட்டு மேற்பொருந்துகையினால் பைப்பிணைப்பை தோற்றுவிக்க முடியும். அப்போ பைப்பிணைப்பு வாரன்றது என்னது? பிணைப்பில் ஈடுபடாத. பைப்பிணைப்புன்றது என்னது? பைப்பிணைப்புன்றது என்ன ஹஜன்? பைப்பிணைப்புன்றது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். என்ன? பிணைப்பில் ஈடுபடாத பி ஒபிட்டல்ற என்னது? பக்கவாட்டு மேற்பொருந்துகை மூலம் உருவாகிறது தான் என்னது? பெரிய பைப்பிணைப்பு. இதில் என்ன சொல்கிறான்? நேர்கோட்டு மேற்பொருந்துகை. நேர்கோட்டு மேற்பொருந்துகையால் என்ன வரும்? பைப்பிணைப்பா. நேர்கோட்டு மேற்பொருந்துகையால் வர்றது சிக்மா பிணைப்பு. நமக்கு தெரியும் சிக்மா பிணைப்பு எப்படி தோற்றுவிக்கப்படும்? சிக்மா பிணைப்பை தோற்றுவிக்கிறது என்னென்ன? சிக்மா பிணைப்பை தோற்றுவிக்கிறது ஒன்று அணு ஒபிட்டலும் சேர்ந்து உருவாக்கலாம். சரியானே? யார் எஸ் ஒபிட்டலும் சேரலாம். எஸ் ஒபிட்டலும் பி ஒபிட்டலும் சேரலாம். பி ஒபிட்டலும் சேரலாம் உதாரணத்துக்கு. அடுத்தது அணு ஒபிட்டலும் கலப்பு ஒபிட்டலும் சேரலாம். உதாரணத்துக்கு எஸ் ஒபிட்டலும் எஸ்பியும், எஸ் ஒபிட்டலும் sp2, பி ஒபிட்டலும் sp3 உதாரணத்துக்கு. அப்போ இப்படியும் சொல்லலாம். அல்லது என்ன செய்யலாம்? கலப்பு ஒபிட்டலும் சேர்ந்து என்ன செய்யலாம்? கலப்பு ஒபிட்டலும் சேர்ந்து சிக்மா பிணைப்பு உருவாக்கலாம். என்னென்ன உதாரணத்துக்கு? sp1க்கும் sp2, sp3யும் whatever. சரியானே? அப்போ இவங்க வந்துட்டு சிக்மா பிணைப்பு உருவாக்குறாங்க. பைப்பிணைப்புன்னா நமக்கு என்ன தெரியும்? பைப்பிணைப்புன்னு சொன்னால் கலப்பில் ஈடுபடாத நம்ம தெரியும். ஒரு பியோலுக்கு எடுத்துட்டா நெய்வார். இந்த மாதிரி வைத்தளத்தில் உண்டு, அடுத்தது வருகிற எக்ஸ் தளத்தில் உண்டு, வருகிற செட் தளத்தில் உண்டு. இப்படி 3 தளங்களில் 3 தளங்களில் இருக்கலாம். 3 தளங்களில் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கலாம். இப்போ இந்த அரிக்கிற ஆளோட மட்டும் பிணைப்பு நடக்குதுண்டா இந்த அரிக்கிற மிச்சம் 2 பேர் அவரில் ஏன் 2 வையாளுக்கு இருக்குதானே வையாச்சில். அப்போ அந்த வை 2 பேரும் பக்கவாடு அடைவார். அந்த பக்கவாடு தான் சொல்லுவோம். அப்போ இவருக்கு பிணைப்பில் ஈடுபடாத போது அவர் என்ன செய்வார்? பிணைப்பில் ஈடுபடாத போது இந்த வையாச்சில் 2 பேரும் என்ன செய்கிறார்? ஒரு பக்கவாட்டு தோற்றுவிக்கா. இதில் நேர்கோட்டு மேற்பொருந்துகை போட்டான். அதுக்குள்ள பக்கவாட்டில் தான் என்ன செய்வா? அவன் மேற்பொருந்துகை அடைவா. அப்போ அந்த கூட்டு 2வது கூட்டு பிள்ளையான கூட்டு. அடுத்தது 3வது கூட்டு, அணு ஒபிட்டல் எப்பொழுதும் அணு ஒபிட்டலில் மட்டுமே மேற்பொருந்த முடியும். இந்த அறிக்கை சிக்மா பிணைப்பு பாருங்கள். அணு ஒபிட்டல் எப்பயும் அணு ஒபிட்டலோட மட்டுமா? இல்லை, கலப்பு ஒபிட்டலோட மேற்பொருந்தி அடைய முடியும். அப்போ அதுவும் இல்லை, மட்டுமேன்றது இல்லை. அணு ஒபிட்டல் கலப்பு ஒபிட்டலோடையும் மேற்பொருந்தி அடைய முடியும். அடுத்தது 4வது, வெவ்வேறு அணுக்களின் ஒபிட்டல்கள் தமக்கிடையே கலப்படைந்து கலப்பு ஒபிட்டல்களை தோற்றுவிக்கும். ரைட். ஒபிட்டல் இல்லை கலப்படைகிறன்னு சொன்னால் காரணம் என்ன? அவரோட சக்தி பருமன் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அது யார் கதைக்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட ஒரு
அணுவுக்கு கலக்கும். குறிப்பிட்ட ஒரு அணுவில் இருக்கிற இலத்திரன்கள் எப்படி இருப்பா, ஒரு ஆள் வந்து எஸ்ஸுக்குள்ளே இருக்கலாம், இன்னொரு ஆள் பிக்குள்ளே இருக்கலாம். நமக்கு தெரியும் எஸ்ஓ வீட்டில் பார்க்க உதாரணமாக 2s2 பார்க்க 2p2க்கு சக்தி கூட. இப்போ இதில் வந்துக்கிட்டு இப்படி இருக்காமே 2s2 2p2 இருக்காமே. அப்போ இந்த 4 இலத்திரன்களும் என்ன செய்கிறா, 4 ஒழுக்குள்ள இருக்கிறார்கள், வித்தியாசமான சக்தி வித்தியாசமான வடிவங்கள் இருக்காங்க. அப்போ இதை வந்துட்டு எல்லாரும் சமனாக மாற்றுறதுக்காக தான் நடக்கும், கலப்பு நடக்கும். கலப்பு நம்ம யார் இருக்க வைக்கிற ஒரு தனியொரு அணுவு தான் கலப்போம். இப்போ இதில் என்ன சொல்கிறான், வெவ்வேறு அணுக்கள்னு சொல்கிறான், வெவ்வேறு அணுக்கள்னு சொல்கிறான். ஆகவே இந்த கூற்று பிழை. அடுத்தது கலப்பு ஓபிட்டர்களின் மேற்பொருந்துகை பைப்பிணைப்பை ஏற்படுத்தலாம். பைப்பிணைப்பை யார் ஏற்படுத்துகிற, கலப்பில் ஈடுபடாத, கலப்பில் ஈடுபடாத, சிக்மா பிணைப்பில் ஈடுபடாத, கலப்பில் ஈடுபடாத பக்கவாட்டு பிஓபிட்டர்கள். அப்போ பிணைப்பில் ஈடுபடாத பிஓபிட்டர் பக்கவாட்டில் மட்டும்தானே கிடையாது பை வரும். கலப்பு ஓபிட்டர்கள் வந்துட்டு என்ன செய்ய போகிறது இல்லை, கலப்பு ஓபிட்டர்கள் அந்த பிணைப்பில் இல்லை, யாருமே வந்து பிணைப்பு ஏற்படுத்துறதில்லை. அப்போ இந்த கூற்று பிழையானது. கலப்பு ஓபிட்டர்கள் மேற்பொருந்தியால் நமக்கு என்ன வரப்போகிறது, வாரது சிக்மா பிணைப்பு மட்டும்தான் வரையது, இங்கே பை பிணைப்பு வரையலாது. ஆகவே அந்த கூற்று பிழை. அப்போ ஆன்சர் எத்தனாவது, ஆன்சர் 1. ஆன்சர் 1. அடுத்தது கொஞ்சம் பேரை தந்து போட்டு சில மூலகங்கள் அயன்கள்லாம் தந்து போட்டு இவங்கள்ட ஆரை குறைகிற வரிசையை கேட்டிருக்கான். அப்போ நம்ம தந்திருக்கிற யார், சோடியம், புரோமின், சிலிக்கன், சல்ஃபர், புரோமைன். சரியான பை. அப்போ இவரோட முதலாவது ஆரை கேட்ட என்னத்தை பார்க்கணும், முதலாவது பிரதான சக்தி மட்டத்தை பார்க்கணும். பிரதான சக்தி மட்டம் என்ன, பிரதான சக்தி மட்டம் முதலாவது பார்க்கணும். பிரதான சக்தி மட்டம் தொடர்பாக பார்க்கணும். பிரதான சக்தி மட்டம், ரைட். பிரதான சக்தி மட்டம் சோடியத்தில் பிரதான சக்தி மட்டம் எத்தனை, பிரதான சக்தி மட்டம் 3. போரோன் எத்தனை, போரோன் 2. சிலிக்கன் 3. அதே நேரம் சல்பர் அவரும் 3, புரோமைட் வந்துட்டு 4. பிரதான சக்தி மட்டத்தை பார்த்துட்டு அப்போ நம்ம தெரியும் பிரதான சக்தி மட்டத்தில் எண்ணிக்கை கூட ஆரை என்ன செய்வார், ஆரை கூடுவார். அப்போ பிஆர் மைனஸ் தான் ஆக கூட, ஆக குறைய இருக்கிறது யாருக்கு, போரோனுக்கு. அப்போ இதை எடுத்துட்டேன். சரியானே. அப்போ இதுலேருந்து ஆன்சரை வெட்டேலும் என்ன, முதலாவது இதுலேருந்து ஆன்சரை வெட்டேலும், இதிலிருந்து ஆன்சரை வெட்டேலும். பிஆர் மைனஸ் கூட போரோனுக்கு ஆக குறையன்னு, ரைட். இப்போ பார்ப்போம். இப்போ இருக்கிற இந்த 3 பேர், அப்போ இவன் எல்லாரும் வெட்டி விடுவோம், 2 பேரையும் வெட்டி விடுவோம். பிஆர் மைனஸையும் போரோனையும் வெட்டி விடுவோம். அப்போ இனி தேவையில்லாமல் இனி அடுத்தது பார்ப்போம். அடுத்த ரெண்டாவது பார்க்குற என்னது, கருவேற்றம். என்ன கருவேற்றம் பார்ப்போம். கருவேற்றம் கூட கருவேற்றம்ன்ற என்ன, புரோத்தனை நீக்க கூட என்ன செய்யும், கவர்ச்சி விசை கூடினா தூக்கி பக்கத்தில் வச்சுக்குவார், ஆரை குறையும். சரிதானே. அப்போ இவரில் எத்தனை புரோத்தன், சோடியத்தில் 11 புரோத்தன், சிலிக்கனில் எத்தனை புரோத்தன், 14 புரோத்தன், சல்ஃபரில் 16 புரோத்தன், ரைட். இப்போ புரோத்தன் எண்ணிக்கை கூட என்ன நடக்கும், கவர்ச்சி கூடும் என்ன செய்யும், ஆரை குறையும். அப்போ கவர்ச்சி கூட ஆரை குறையும். புரோத்தன் எண்ணிக்கை கூடி 4க்கு அப்போ என்ன வருத்தம், ஆரை குறைய. அப்போ யார் வருவார், இவ 3 பேரில் யார் வருவார், சல்ஃபருக்கு தான் ஆகக்கூட புரோத்தன் 3 பேர்லையும். ஆகவே ஆரை மிச்சம் குறைய. அடுத்தது சிலிக்கன், அடுத்தது சோடியம். அப்போ ஆன்சர் எத்தனை ஆகிருக்காரு, ஆன்சர் 4வது, ரைட். அடுத்த கேட்டிருக்கிறது, NO2F மூலக்கூறில் உள்ள நைதரசன் அணுவின் ஒட்சியேற்ற எண், வலுவளவு, கலப்பாக்கம் என்பவற்றை முறையே குறிப்பது, ரைட். சரியானே. அப்போ தந்திருக்கிற மூலக்கூறு NO2F. அப்போ இந்த மூலக்கூற வடிவத்தை மேலே கீறி பார்ப்போம். அப்போ 5ஆம் கூட்டம், அடுத்த 6ஆம் கூட்டத்தில் 2 பேர், 6 12, 7ஆம் கூட்டம் ஒரு ஆள். அப்போ எத்தனை 12 5 17 மேலும் 24 8 பிரித்தா 3,0. அப்போ தலைமுக்கோண வடிவம் வரணும். அப்போ உள்ளதில் மினேத்தன்மை குறைஞ்சால் நைட்ரஜன் அவர்தான் மைய அணு. அப்போ 2 ஆக்சிஜன்
ஒரு ஃப்ளோரின். அப்போ ஆக்சிஜன் தொங்கலில் வந்தால் ரெட்டை பிணைப்பு கொண்டு போடுவோம். இன்னொரு பிணைப்பு அவங்கால போட்டால் 10 இலத்திரனை தாண்டிடும் நைட்ரஜனுக்கு. அப்போ இது அப்படியே வைப்போம். இனி அவரோட தனிக்கொரு இலத்திரம் போடுவோம். தனிக்கொரு இலத்திரம். இவர் 7ஆம் கூட்டால் 7 இலத்திரன் இருக்குது. இவர் 6ஆம் கூட்டால் 6 இலத்திரன். இவர் 2 4 6 தனிச்சோடு 3 தனிச்சோடி வரக்குள்ள 6 ஒரு பிணைப்பில் வந்து 8 எல்லாருக்கும் 8 போடுறது. அப்போ 6ஆம் கூட்டால் 7 இருக்கார் ஒரு மைனஸ். நைட்ரஜனில் 4 பிணைப்பு இருக்குது. அப்போ 8 இலத்திரன். ஆனால் அவருக்குரிய 4 இலத்திரன் தான் இருக்குது. ஒரு இலத்திரனை இழந்திருக்காரு. ரைட், இதான் வர்ற வடிவம். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது ஒட்சியேற்ற எண் வலுவளவு கலப்பாக்கம் என்ன 3ஐயும் கேட்டிருக்கிறான். ஒட்சியேற்ற எண் வலுவளவு கலப்பாக்கம். ரைட், கலப்பாக்கம்ல என்ன பார்ப்போம்? நைட்ரஜன் கேட்டிருக்கு. கலப்பாக்கத்தில் என்ன பார்க்குற? கலப்பாக்கத்தில் தனிச்சோடி இலத்திரன் எண்ணிக்கையும் சிக்மா பிணைப்பு 3 சிக்மா பிணைப்பு மட்டும்தான் இருக்குது. தனிச்சோடி இலத்திரன் இல்லை. அப்போ 3 2னா 3 குறிக்கும். sp2 s1 p2 sp2 3 வரணும். அப்போ இதில் sp3 என்றதை வெட்டி விட்டுருவோம் ஆன்சரில். சரியானே? ரைட், sp3 என்றதை வெட்டி விடுவோம். ரைட், இப்போ ஒரு வலுவளவுக்கு இருக்கான். ஒட்சியேற்ற எண் வலுவளவு போன பேப்பரில் பார்த்துருந்தோம். ஒட்சியேற்றன்றது என்னது? இலக்கும் ஏற்கும் இலத்திரன்கிற எண்ணிக்கை. வலுவளவுன்றது இலக்கும் ஏற்கும் பங்கீடு செய்யும் இலத்திரன்கிற எண்ணிக்கை. சரியானே? ரைட், அப்போ ஒட்சியேற்றன்ல எத்தனை வரு? இவர் வந்துட்டு 1 2 3 4 பிணைப்பில் 4 இலத்திரனை வந்துட்டு என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்துருக்காரு. அதே போல் ஆல்ரெடி ஒரு இலத்திரனை இழந்திருக்காரு. அப்போ 4 கொடுத்தாரு, ஏற்கனவே 1 இழந்திருக்காரு. அப்போ அவர் ஒட்சியேற்ற எத்தனையாக வரணும்? +5 வரணும். அப்போ உள்ள ஆன்சரில் இந்த வரையும் வெட்டியாச்சு. அப்போ +5. இனி அடுத்த வர்ற வலுவளவுன்ற இலக்கும் ஏற்கும் பங்கீடு செய்யும். 4 இலத்திரன் நினைஞ்சிருக்காரு. அவர் பிணைப்பு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே 1 இழந்திருக்காரு. அப்போ வலுவளவு எத்தனை வரணும்? வலுவளவு 5 வரணும். 4ன்னு சொன்னது இல்லை. அப்போ ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் முதலாவது. ரைட், அடுத்த கேள்வி. அயன் சேர்வைகள் தொடர்பாக கூற்றுக்கள் தவறானது எது? அப்போ ஏற்கனவே அயன் சேர்வை சம்பந்தமாக 2019 நினைக்கிறேன். அந்த பேப்பர்லாம் நம்ம முழுமையாக பார்த்துருந்தோம். அவங்களோட இயல்பு 2019 2020 வரைக்கணும். திருப்பி பிள்ளைகள் அதே விஷயம் தான் வருது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த பேப்பர்களை செய்துட்டு போங்க. உங்களுக்கு அழகாயே எடுக்கலும். சரிதானே? நல்ல ஒரு வந்து அழகாக எடுக்கலும். சரிதானே? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பேப்பரை செய்யுங்க, அழகாயே வரும். ரைட், அயன் சேர்வைகள் அறை வெப்பநிலையில் திண்மங்களாகும். அயன் சேர்வைகள் அறை வெப்பநிலையில் என்னது? திண்மம். இதை போன பேப்பரில் கூற்று அதே விளக்கணம் எடுத்திருந்தோம். சரியான? அடுத்தது, திண்ம அயன் சேர்வை ஒன்று நீரில் கரைக்கப்படும் போது அதில் உள்ள மூலக அணுக்கள் அயன்களாக மாற்றப்பட்டு அசைவதன் காரணமாக மின்னை கடத்தும். அவர் தான் அயன் சேர்வன்னு சொல்லிட்டோம். அயன் சேர்வன் எப்படி இருக்கும்? அந்த அயன் சேர்வை எப்படி இருக்கும்? கற்றையன்களாகவும் அன்னயன்களாகவும் தான் அவர் திண்மமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் அப்படி தண்டிப்பார். அவர் திருப்பி நம்ம தண்ணிக்குள்ளே போடக்குள்ள மூலகம் மருந்து திருப்பி அயனா மாறன்ற ஒரு தேவை ஒன்றும் இல்லை. அவர் ஏற்கனவே அயனா தண்டிப்பார். தண்ணிக்குள்ளே போட்டோன்னே திண்மம் மறிக்கக்குள்ள அவருக்கு அசைகிறதுக்கு கூட கண்டிக்கலை. அதால் மின்ன கடத்த மாட்டார். திரவம் அல்லது உருகியனில் வந்த உடனே ஏற்கனவே அவர்கள் அயன் ரீகி திரவம் அல்லது உருகியனில் வந்த உடனே அவர்கள் என்ன செய்கிறாரு? அசைவதற்கான ஊடகம் கிடைக்குது. அசைவதற்கான ஊடகம் கிடைக்குது. ஊடகம் கிடைக்கிறதால என்ன செய்கிறாரு? இப்போ அவரால் செய்யறது மாதிரி இருக்குது. இப்போ இதில் என்ன சொல்கிறான்? திண்ம அயன் சேர்வு என்று நீரில் கரைக்கப்படும் போது அதில் உள்ள மூலக அணுக்கள் அயன்களாக மாற்றப்பட வேண்டிய தேவையில்லை. அவங்க ஏற்கனவே அயன்களாக தரிக்காங்க. அப்போ அந்த கூற்று பிள்ளையான கூற்று. அசைவதன் காரணமாக மின்னை கடத்தும் இல்லை. அவங்க அயன்களாக தான் இருக்காங்க. திண்மம் அரிக்கக்குள்ள அசைகிறதுக்கு ஊடகம் இல்லை. இப்போ திரவம் அல்லது உருகிய நிலைக்கு மாறக்குள்ள என்ன செய்கிறாங்க? ஊடகம் கிடைக்கிறதால இப்போ அசையக்கூடியதாக மாறுறாங்க. ஏற்கனவே இருந்தது அசைய முடியாத எண்களாக இருந்தாங்க. அவ்வளோ வித்தியாசம். சரியான? ரைட், அப்போ அந்த கூற்று பிள்ளையான கூற்று. கேட்ட கேள்வி பிள்ளையான கூற்று. அப்போ ஆன்சர் 2வது இருக்குது. ஆனால் நாமத்தை பார்ப்போம். எல்லா அயன் சேர்வையிலும் நீரில் கரைகிறது. போன பேப்பரில் இதே விஷயம். அப்போ இதில் பொதுவாக நம்ம எடுத்துகிட்டு போயிடணுமே நன்று பேரியம் சல்பேட் போண்டாக்கள் வீழ்படி வைப்பாங்க, கரைய மாட்டாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அதே போல் கரைதிறன்றது என்ன செய்யும்? முனைவாக்கத்திலையும் தங்கியிருக்கும். சரியான? முனைவாக்கம் போன்ற இயல்புகளையும் தங்கியிருக்கும். சரியானே? அப்போ அந்த கூற்று சரியான கூற்று. அடுத்தது, உலோகம் எதுவும் பங்கு பற்றாமல் அல்லுலோகங்களின் சேர்க்கையினால் உருவாக்கப்படும் அயன் சேர்வையிலும் உண்டு. ரைட், அயன் சேர்வையில் என்ன செய்யும்? அப்போ நம்ம பார்க்குறது அல்லுலோகம் மட்டும் சேர்ந்து உருவாகிறதும் இருக்கும். ரைட், அதே போல் அயன் சேர்வைகள் உருகின்ற மின்னை கடத்துகின்றன. காரணம் என்ன? அயன் சேர்வையிலே அயன்கள் இருக்குது. அசையக்கூடியதாகவும் உருகியனில் கிடைக்குது. அப்போ மின்னை கடத்துவாங்க. அப்போ இந்த கூற்றும் சரி. அப்போ ஆன்சர் 2வது. சரி, ஐதரச நேசைட்டின் அடிப்படை கட்டமைப்பு வருமாறு. அடிப்படை கட்டமைப்பு தந்திருக்கான். தந்து போட்டு இதற்கு வரையக்கூடிய பரிவு கட்டமைப்புகளின் எண்ணிக்கை.
நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வரையக்கூடிய பதிவு கட்டமைப்புன்னு கேட்பான், அல்லது என்னென்னு கேட்பான், உறுதியான பதிவு கட்டமைப்பு. உறுதியான பதிவு கட்டமைப்புன்னா எல்லாத்தையும் வரைஞ்சி போட்டு அதுக்குள்ள நம்ம உறுதியை மட்டும் செல்லணும். வரையக்கூடிய என்ன எவ்வளோ வரையலுமோ அவ்வளோத்தையும் வரையணும். சரியானே? ரைட். நம்ம பொதுவாக அட்டக விதி பேன்றவங்களுக்கு என்ன செய்வோம், பிணைப்புக்களை மாற்ற மாட்டோம். பிணைப்புக்கள் எண்ணிக்கையை கூட்டி குறைக்க மாட்டோம். ஒரு சரம் வரைஞ்ச வேண்டாம். ஆனால் அதுக்கு மேலே வராக்களுக்கு என்ன செய்யலாம், பிணைப்புக்கள் எண்ணிக்கையை கூட்டி குறைக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிங்க. சரியானே? அப்படி அந்தளவு குழப்புற அளவு கேள்வி எடுக்க மாட்டான். செய்கிற மாதிரி தான் இருக்கும். ரைட். இப்போ பாருங்கள், இந்த இதுக்கு ஒரு ஏ சைடு வரைஞ்சி பார்ப்போம். ரைட். ஐதரசன் ஏ சைடுக்கு வரைஞ்சி பார்ப்போம். அப்போ நமக்கு தெரியும் 3 நைட்ரஜன் தான் 5ஆம் கூட்டாக்கள். அப்போ 15 இலத்திரன் ஹைட்ரஜனாக உண்டு. மொத்தம் 16 இலத்திரன் எனக்கு என்ன செய்யணும், வரணும். 16 இலத்திரன் மொத்தம் எந்த கட்டமைப்பு கூறினாலும் இலத்திரன் கண்ணி மாறக்கூடாது. அப்போ நைட்ரஜன் பொதுவாக வரக்குள்ள என்ன செய்வோம், பொங்கல் வர போகும் ஒரு மும்மை பிணைப்பை போடுவோம். அப்போ இந்த நைட்ரஜனுக்கு எத்தனை இலத்திரன் வரணும், பிணைப்பில் 3 2 6. அப்போ தனி இலத்திரன் 2 8. அப்போ இந்த இருக்கிறவருக்கு சரி. அதே போல் பக்கத்தில் இருக்கிறவருக்கு அவருக்கு 4 பிணைப்பு இருக்குது. அப்போ அதன் மூலம் இவருக்கு 4 பிணைப்பு இருக்குது. ஆகவே 8 இலத்திரன். இவருக்கு இனி இந்தியாவில் பிணைப்புகளை கூட்டையும் மேலாது குறைக்கையும் மேலாது. ஏன்னா இந்த இலத்திரனுக்கு பிரச்சனையாகும், 8 தாண்டும். இந்தியாவில் ஹைட்ரஜனுக்கும் போட இயலாது. அப்போ என்ன செய்கிறோம், அப்போ இவருக்கு 2 4 6 8 2 தனிச்சோடி இலத்திரனை போட்டு விடுவோம். அதே நேரம் ஹைட்ரஜனுக்கு அவருக்கு 2 இலத்திரன்ட்டுக்கு ஓகே. அப்போ எண்ணி பார்ப்போம். பிணைப்பில் 3 4 5 2 10 இலத்திரன் பிணைப்பில் இருக்காரு. அதே நேரம் தனிச்சோடி 3. அப்போ 6 இலத்திரன் 16 இலத்திரன் சரியாக இருக்குது. அப்போ இந்த கட்டமைப்பில் இப்போ ப்ளஸ் மைனஸை பார்ப்போம். 5ஆம் கூட்டாளுக்கு 5 இருக்காரு. அப்போ அதால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரம் இந்தியாவில் 5ஆம் கூட்டாளுக்கு எத்தனை இலத்திரன், 4 இலத்திரன் தான் இருக்குது. அப்போ 1 இழந்திருக்காரு. அதே நேரம் இந்தியாவில் 5ஆம் கூட்டாளுக்கு ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ 1 ஏற்றிருக்காரு. இப்போ இந்த கட்டமைப்பு உறுதியான கட்டமைப்பான்னு கேட்டால் ஏற்றங்கள் என்ன செய்கிறாரு, மின்னத்தன்மை இதில் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, உறுதியாக இருக்காரு. சரியான பக்கத்தில் ஒத்த ஏற்றம் வரையும் இல்லை, ஒப்பிடக்குள்ள. ரைட். அடுத்தது பார்ப்போம். ஆனால் பிணைப்புகளையும் கொஞ்சம் பார்க்கணும், மற்ற ஆக்களோட ஒப்பிட்டு பார்ப்போம். சரியானே? ரைட். அடுத்தது எண்பு கட்டமைப்பு மாற்றக்கூடாது. மாற்றாமலுக்கு என்ன செய்யும், ஜாலிக்கிற மும்மை பிணைப்பை ஒரு ஆளை நான் அசைச்சாங்கால கொண்டு போகிறேன். அப்போ இனி மாற்ற இயலாது, பிணைப்பு இவ்வளோ தான். அப்போ என்ன செய்வோம், 2 4 6 8 இலத்திரன் அவருக்கு. அப்போ 8 இலத்திரன். இவருக்கு வந்துட்டு 8 இலத்திரன் 4 பிணைப்பு இருக்குது. இவரில் 6 தான் இருக்குது பிணைப்பில் இலத்திரன். அப்போ தனிச்சோடி 2 போடுறேன். இப்போ பார்ப்போம். 2 4 6 5ஆம் கூட்டாளுக்கு 6 வந்துருக்கு மைனஸ். இவர் ஒரு இலத்திரன் இழந்திருக்காரு ப்ளஸ். இவர் என்ன செய்யலாம், இவர் வந்துட்டு 5ஆம் கூட்டால் 5 இலத்திரன். அப்போ அவர்லையும் மாற்றம் இல்லை. அடுத்தது ஹைட்ரஜன் நைட்ரஜன். ரைட். சரியான? இப்போ என்ன செய்கிறேன், இப்போ இந்த பிணைப்பையும் நடுவில் இந்த இருக்கிற பிணைப்பையும் இங்கே கொண்டு வரேன். அப்போ கொண்டு வந்தேன்னு சொன்னால் நடக்கும். இந்த மாதிரி ஒரு பிணைப்பு கொண்டு வருது. அப்போ இவரை பார்த்தோன்னா 2 இலத்திரன் 4 6 8 இலத்திரன். சரியானே? அதே நேரம் இவருக்கு பார்த்தோன்னா இவருக்கு பிணைப்பில் 8 இலத்திரன் இருக்குது. இவருக்கும் பிணைப்பில் 8 இலத்திரன் இருக்குது. அப்போ கூட்டி பார்த்தோன்னா 2 4 6 7 2 மைனஸ். அதே நேரம் இவர் வந்துட்டு 5ஆம் கூட்டால் 4 தான் இருக்குது. இவர் 5ஆம் கூட்டால் 4 தான் இருக்கார். அப்போ ஏற்றங்கள்லாம் சமன் இருக்குது. அப்போ இதில் உறுதியாண்டு ஏற்றம்னா இவர் என்னது, இவர் உறுதி இல்லை. ஏன் காரணம் என்ன, இவரில் ஏற்ற பரம்பல் கூட இருக்குது, ஏற்ற பரம்பல் அதிகமாக இருக்குது. அதே நேரம் இன்னொன்று சொல்லலாம் என்னது, ஒத்த ஏற்றங்கள் அருகருகே வருது. ஒத்த ஏற்றங்கள் அருகருகே வந்தால் அமைந்தால் என்ன நடக்கும், தள்ளுகை விசை கூடும். அப்போ இந்த பிணைப்போடைய பார்க்கும். சரியானே? இவரில் பார்த்தோம்னா இவரில் பொதுவாக இப்போ உள்ளத்துக்குள்ளே உறுதியானால் யார், இந்த அறிக்கிறவர் தான் உள்ளத்துக்குள்ளே உறுதியானால். ஏன் இவரில் வந்துட்டு ஒற்றை பிணைப்பு இருக்குது. ஹைட்ரஜன் போது ஒற்றை பிணைப்பு தானே. இந்த 3 பேரையும் பார்த்தோம்னா இவர் 2 பேருக்கு இடையில் இரட்டை பிணைப்பு, இவர் 2 பேருக்கு இடையில் ஒற்றை பிணைப்பு மும்மை பிணைப்பு. இது கடும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இவரை பார்க்க. ஆகவே நம்ம என்ன செய்வோம், மிச்சம் உறுதியான ஆண்டக்குள்ளே இந்த நடுவில் இருக்கிற இந்த கட்டமைப்பு. சரியானே? இப்போ வரையக்கூடிய பதிவு கட்டமைப்பில் இதுக்கு மேலே என்ன செய்ய நம்மளால் செய்யணுமா, ஹைட்ரஜனுக்கு மாற்ற இயலாது. ஒன்று இந்த பிணைப்பு 3 பிணைப்பு வரலாம், இதுக்கு 3 வரலாம், அல்லது 2 வரலாம். இனி பிணைப்பை கூட்டையும் மேலாது குறைக்கையும் மேலாது. அப்போ எத்தனை வரையக்கூடிய பதிவு கட்டமைப்புகள், வரையக்கூடியது 3 பதிவு கட்டமைப்புகள். ஆகவே ஆன்சர் 2 ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வளமையாக பாஸ் பேப்பரில் ஃபைனல் பேப்பரில் செய்கிற பிள்ளை 2 3 நம்பர் வந்த உடனே இப்போ கீரி பார்ப்பீங்க 3 அடிப்பீங்க, ஆன்சர் 3 ஆகும். இந்த வேலை பார்த்துடாதீங்க, தெளிவாக நிதானமாக இந்த மாதிரி கேள்வி வரக்குள்ள செய்யுங்க. சரியானே? ரைட். அடுத்தது ரைட். 16வது கேள்வி, சோடியம் பெராக்சைடோட கார்பன் ஆக்சைடு தாக்கமடைந்து சோடியம் கார்பனேட்டை உருவாக்குற தாக்கம். சரியானே? ரைட். அதில் கேட்கான்
இம்மாற்றம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது அல்லது சரியானவை. இந்த கூற்றுகளோட சரியானது அல்லது சரியானவை கேட்கலாம். ரைட். அப்போ கார்பன் அணுவின் கலப்பாக்கம் sp-இலிருந்து sp3 மாறுகின்றது. sp2-இலிருந்து sp3 மாறுதான். அப்போ இவரில் பார்ப்போம், கேள்வி தந்திருந்தான்னா அந்த கட்டமைப்பெல்லாம் சரியாக இருக்குதா, இல்லத்திரெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு பார்க்கணும். சும்மா எடுத்தோன்னே தந்திரிக்கிறதை வச்சு செஞ்சுட்டு போய்த்திடக்கூடாது. சரியானே? ரைட். இவரில் 8 இல்லத்திரன், இவரில் ஓகே, இவரில் ஓகே. அப்போ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த அமைப்புலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் இந்த இடத்த ஏற்றமொண்டை காணலன்னு, இடத்த ஏற்றமொண்டை காணல. ரைட், போட்டுக்கோம் CO2-. சரியானே? ரைட். அப்போ இவரில் கார்பன் கலப்பாக்கம் என்ன வராது, இங்கே 1 2 2 2 sp, இவரில் 1 2 3 தனிச்சோடி எதுவும் இல்லை, 3 சிக்மா பிணைப்பு. அப்போ என்ன வர sp2. அப்போ இதில் என்ன சொல்கிறான், sp2லேருந்து sp3 மாற்றம் அடைகிறாராம். அப்போ இந்த கூற்று பிழையான கூற்று. எதுலேருந்து எப்படி மாறுறாரு, sp-யில் இருந்து sp2 மாறுறாரு. அப்போ இந்த கூற்று பிழையான கூற்று. அதே போல் கார்பன் ஆக்சிஜனுக்கு இடையிலான பிணைப்பு நீளம் அதிகரிக்கின்றது. பிணைப்புகள எண்ணிக்கை கூட 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 நம்ம என்ன செய்வோம், ஒரு தெரியும் சேர்வைக்கு பிணைப்பு நீளம் எப்படி கிடக்கும், பிணைப்பு நீளம் ஆர்கானிக் சேர்வைக்கு பிணைப்பு நீளம் எப்படி கிடக்கும், பிணைப்பு நீளம் கதைக்கக்குள்ள பிணைப்புகள எண்ணிக்கை கூட கூட, பிணைப்புகள எண்ணிக்கை கூடினா பிணைப்பு நீளம் என்ன செய்யும், பிணைப்பு நீளம் என்ன செய்யும், பிணைப்பு நீளம் குறையும். எப்படி? அப்போ பிணைப்புகள எண்ணிக்கை கூட கூட என்ன நடக்கும், பிணைப்புகள எண்ணிக்கை கூட கூட பிணைப்பு நீளம் என்ன செய்வார், பிணைப்பு நீளம் குறைவார், குறைவார். சரியானே? இப்போ பாப்போம், பிணைப்பு நீளம் நம்ம கதைக்கக்குள்ள ஒரு சேர்வைக்கு கலப்பு இருந்தால் அவரோட கலப்புக்குரிய உறுதியான கட்டமைப்பை செஞ்சு எல்லாத்துலேருந்து ஒரு பரிவு கலப்பு கட்டமைப்போட கீறி அதிலிருந்து தான் பார்ப்போம். இப்போ கார்பனேட்டை பார்த்தோம்டா, கார்பனேட்டுக்கு எத்தனை பரிவு கட்டமைப்பு இருக்குது, கார்பனேட்டுக்கு இந்த மாதிரி நம்ம கீறிடுவோம், இந்த மாதிரி கீறிடுவோம். இந்த மாதிரி 1, அடுத்தது 2, அதே நேரம் இந்த மாதிரி ஒன்று கீறுவோம். இந்த மாதிரி ஒன்று கீறிப்போம். அப்போ இந்த மாதிரி 3 பிணைப்புகள் வரப்போகல இதிலிருந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு பரிவுக்குரிய உறுதியான பரிவு கலப்பு கட்டமைப்பு ஒன்று கீறுவோம். அப்போ 3 இடத்துல அசைகிறான்னா உறுதியான கட்டமைப்பு. அதுக்கு வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், பிணைப்பு கோணம் பார்க்குறதோ அல்லது பிணைப்பு நீளம் பார்க்குறதோ எல்லாம் அந்த உறுதியான கட்டமைப்பை வச்சு. அப்போ எங்கெங்கேயெல்லாம் அசைஞ்சாரோ உறுதியான கட்டமைப்புகளில் எங்கெங்கேயெல்லாம் அந்த பைப்பிணைப்பு அசைஞ்சிச்சோ அதை அறப்பிணைப்பாக காட்டுவோம். ஒட்டுமொத்தமாக ஏற்றத்தை என்ன செய்யலாம், வெளியாலையும் போடலாம். 2 மைனஸ் எல்லாத்துலேருந்து வருது. அப்போ 2- இப்படியும் போடலாம். அல்லது எத்தனை அணுக்களில் உறுதியான எத்தனை இடத்துல அசைஞ்சாரோ அத்தனை இடத்துக்கு பிரித்து கொடுக்கலாம். அப்போ அல்லது எப்படி எடுக்கலாம், அல்லது இந்த மாதிரி எடுக்கலாம், அல்லது இந்த மாதிரி எடுக்கலும், இந்த மாதிரி எடுக்கலும். -2/3 இந்த மாதிரி அவரை எடுக்கணும். சரியானே? ரைட். அப்போ நமக்கு தெரியும் இங்கே கார்பனேட் சைடில் எத்தனை பிணைப்பு இருக்குது, கார்பனேட் சைடில் 2 பிணைப்பு இருக்காரு. அதே நேரம் கார்பனேட்டில் என்ன மாறுறாரு, 1.5 பிணைப்பாக மாறுறாரு. அப்போ பிணைப்பு நீளம் யார் கூட இருக்கணும், பிணைப்பு நீளம் கார்பனேட்டுக்கு தான் கூட இருக்கணும். அப்போ இதால் என்ன செய்யுது, பிணைப்பு நீளம் 2 பிணைப்பாக இருந்தால் 1.5 பிணைப்பாக கூடுது. அப்போ பிணைப்பு நீளம் அதிகரிக்கின்றது. அப்போ அந்த கூற்று சரியான கூற்று. அதே நேரம் விளைவு கார்பனேட்டில் உள்ள 3 கார்பன் ஆக்சிஜன் பிணைப்புகளும் ஒன்றுக்கொன்று சமனாகுது. அப்போ உறுதியான கட்டமைப்பு நம்ம பார்க்கக்குள்ள அவரோட பிணைப்பு நீளம் எப்படி பாரு, 3 பேரை தள்ளுகையிலும் பிணைப்பு ஜோடியில திறன்கள்ட தனிச்சோடியில திறன்கள்ட பிணைப்பு ஜோடியில திறன்கள்ட தள்ளுகை எல்லாம் எப்படி இருக்கும், எல்லாரையும் சமனாக இருக்காது. அப்போ இந்த கோணம் சமனாக இருக்கும். அப்போ இந்த கோணம் வேறு ஏற்கனவே நம்ம வடிவத்தை பார்த்துட்டோம். கார்பனேட்டுக்கு என்ன வடிவம் வருவது, கார்பனேட்டுக்கு நம்ம தராட்டியும் கார்பனேட்டுக்கு வடிவத்தை பார்த்துருக்கலாம். கார்பனேட்டுக்கு வடிவம் என்னது, கார்பன் 4 கூட்டம் 6 18. அதே போல் 2 இடத்துல ஏற்றிக்காரு. அப்போ 24 8 அப்படிச்சா 3,0 தலைமுக்கோணி வடிவம் டிரெக்டாக வடிவம் பாராரு. தலைமுக்கோணி வடிவத்தில் டிரெக்டாக வந்து நம்ம என்ன செய்வோம், அவரோட கோணம் அப்போ ஒவ்வொரு ஆட்களையும் 120 பாக கோணம் மாதிரி பாரு, 120 பாக கோணம் மாதிரி இருக்கும். அவற்றை பெருமதி எத்தனையாக இருக்குமா, சமனாவதுடன் அவற்றின் பெருமதி 120 பாக. அப்போ அந்த கூட்டு சரியானே? அதே நேரம் கார்பன் அணுவில் ஒட்சியற்ற
நிலை மாற்றம் அடைகின்ற ஒட்சியற்ற நிலை எவ்வளோ இங்கே வந்துட்டு நினைக்கிறாரு ஆக்சிஜன் வந்துட்டு 2 பிணைப்பை வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கத்தில் 4 பிணைப்பு உருவாக்குறாரு. அப்போ 4 பிணைப்பில் ஆக்சிஜனுக்கு மின்னத்தன்மை கூட, அப்போ 4 மைனஸ் அவர் எடுப்பாங்க. அதே போல் 4 பிணைப்பாலையுமே நெஞ்சிருப்பார். ஆக்சிஜன் கார்பன் வந்து 4 இலத்திரனை இழந்திருக்கப்போ அப்போ +4 CH2 எடுத்திருக்கப்படுறாரு இங்கே. அதே நேரம் இதுலேயும் என்ன செய்யுது 3 ஆக்சிஜன் வளர்ச்சிருக்குது. ஆனால் எப்படி பிணைப்படுத்தாலும் நம்ம என்ன செய்யுது 4 பிணைப்பு வந்துட்டு இருக்குது. ஒரு 5 பிணைப்பு 3 சிக்மா பிணைப்பு. அப்போ 4 பிணைப்பால் 4 இலத்திரனை இழந்திருக்கப்படுறாரு. அப்போ அதுலேயும் அவர் ஆக்சிஜன் என்ன +4 தான். ஆக்சிஜன் நிலை மாற்றம் அடையுதா இல்லை +4லேருந்து என்ன செய்யுது +4ல் தான் மாறாமலுக்கே இருக்குது. அப்போ இந்த கூட்டு கேட்ட கேள்வி சரியானது. சரியானது என்னென்னா பிஎம்சிஎம் சரியானது. பிஎம்சிஎம் சரியான ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 2வது. சரி, அடுத்தது 17வது கேள்வி. அடிப்படை துணிக்கையில் தொடர்பாக பின்வரும் கூட்டுகள் எது அல்லது எவை சரியானது? அப்போ கேட்ட கேள்வி சரியானது அல்ல சரியானது யார் சம்மந்தமாக? அடிப்படை துணிக்கைகள், அணுவில் இருக்கிற அடிப்படை துணிக்கைகள் சம்மந்தமாக. சரியானே? ரைட். முதலாவது கூட்டம் என்ன சொல்லுது? இலத்திரன்கள் ஒரே வேளையில் அலைகளாகவும் துணிக்கைகளாகவும் நடந்து கொள்கின்றன. இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இலத்திரன்கள என்ன இயல்பு? இலத்திரன்கள இருமை இயல்புன்னு சொல்லுவோம். இந்த இருமை இயல்பு, இலத்திரன்கள இருமை இயல்பு. அது என்ன சொல்லுது? ஒரே நேரத்தில் என்ன செய்யும்? இலத்திரன்கள் அலை இயல்பையும் துணிக்கை இயல்பையும் காட்டக்கூடியது. துணிக்கை இயல்பையும் காட்டக்கூடியது. அப்போ கூற்று என்ன சொல்லுது? அதுதான் சொல்லுது இருமை இயல்பு சம்மந்தமாக கதைக்குது. அந்த கூற்று சரி. நேர்கதிர்கள் அனோட் மின்வாயிலிருந்து உருவாகின்றது. நேர்கதிர்கள் எங்கேருந்து உருவாகுவார்? கதோட்டு கதிர்கள் தான் என்ன செய்வார்? கதோட்டிலேருந்து உருவாகுவார். நேர்கதிர்கள் எங்கேருந்து உருவாகும்? பயன்படுத்தப்படும் வாயுவிலேருந்து உருவாகுவார். இதில் வந்து பயன்படுத்தப்படும் வாயுவிலிருந்து தான் உருவாகுவா. ஏன்னா வாயுவிலிருந்து தான் உருவாகும். அனோட் மின்வாயிலிருந்து உருவாகின்றது பிழையான கூட்டு. இலத்திரன்கள் வெற்றிடத்தில் மின்காந்த கதிர்ப்புகள் இங்கே கடத்தி பயணிக்கக்கூடியவை. இலத்திரன்கள் அப்போ மின்காந்த கதிர்கள் வெற்றிடத்தில் வேகம் எவ்வளோ? அவர் வேகம் எவ்வளோ? 3×18 m/s -1ல் போவார். ஆனால் இந்த இலத்திரன்கள் வெற்றிடத்தில் என்ன செய்யும்? இந்த வேகத்தில் 10 இலத்திரன்கள வேகம் இந்த மின்காந்த கதிர்ப்புகள வேகத்தில் எத்தனை சதவீதத்தை கொண்டிருப்பா? இதில் 90% வேகத்தை மட்டும்தான் நினைஞ்சிருப்பார், அவரை கொண்டிருப்பார். அப்போ இந்த கூற்று பிழையான கூற்று. அப்போ மின்காந்த கதிர்ப்புகளும் இலத்திரன்களும் சமன் இல்லை, வேறு. சரியான இது போனதில் வந்த கூற்று. அப்போ இதை வச்சு தான் நம்ம விளையாக்கிட்டு போன பேப்பரில். எல்லா அணுக்களும் குறைந்தது ஒரு புரோத்தனையாக கொண்டிருக்கணும். ரைட். அப்போ நமக்கு தெரியும் அணுக்களில் வந்து மெயினாக நம்மளை வச்சு குழப்பற என்ன? ஹைட்ரஜன், புரோத்தியம், ட்ரித்தியம், ட்ரித்தேரியம் என 3 பேரை வச்சு எடுக்கும். அதில் வந்துட்டு எல்லாருலேயும் புரோத்தனத்தின ஒரு புரோத்தன் இருக்கும். இலத்திரனத்தின் அடிப்பார் இலத்திரனும் 1 இருக்கும். நியூத்திரன் இவரில் 1 இல்லை, இவரில் 1 நியூத்திரன், இவரில் 2 நியூத்திரன். அப்போ இதில் வச்சு கேட்கலாம் என்னது? நியூத்திரன் இல்லாத அணுக்கள் இருக்கி. சரி. அதே நேரம் புரோத்தன் இலத்திரன் இல்லாத அணுக்கள் இருக்குதா? இல்லை. புரோத்தன் இலத்திரன் அணுக்களில் கட்டாயம் இருக்கும். ஒரு அயனை எடுத்துட்டோம்னா, இப்போ ஒரு அயனை எடுத்தோம்னு சொன்னால் H+ என்ற ஒரு அயனை எடுத்தோம்னா புரோத்தியத்தில் அவரை பார்த்தோம்னா நினைக்கும் அவரில் வந்து நியூத்திரனும் இல்லை, அவர் H+ ஆகிட்டார்னா இந்த அடிக்கிற ஆள் எடுத்தோம்னா இவர் வந்து ஒரு இலத்திரனை இழந்துட்டார்னா என்ன நடக்கும்? அவரில் வந்துட்டு ஒரே ஒரு புரோத்தன் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த துணிக்கையும் இல்லை. ஒரே ஒரு புரோத்தன் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த துணிக்கையும் இல்லை. சரியானே? ரைட். ஆனால் இலத்திரன் இல்லாமலுக்கு இருக்கலும். ஒரு அயன் எடுத்தோம்னா இலத்திரன் இல்லாமலுக்கு இருக்கலும், நியூத்திரன் இல்லாமலும் இருக்கலும், ஆனால் புரோத்தன் கட்டாயம் இருக்கும். அதே போல் அணு எடுத்தோம்னா நியூத்திரன் இல்லாமலுக்கு இருக்கலும், ஆனால் புரோத்தனும் இலத்திரன் ஒன்றாச்சு இருக்கும். சரியான? எல்லா அணுக்களும் குறைந்தது ஒரு புரோத்தனையாவது கொண்டிருக்கும். அப்போ அந்த கூற்று என்னது? அந்த கூற்று சரியான கூற்று. அப்போ கேட்ட கேள்வி சரியானது. ஏயும் டியும் சரியண்டா ஆன்சர் எத்தனாவது? ஏயும் டியும் சரியண்டா ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 4வது. ரைட். 18வது கேள்வி. ஓர் அணுவிலுள்ள இலத்திரனின் சக்தியை தீர்மானிப்பதில் சம்பந்தப்பட்ட சக்தி சொல்கிறேன். சக்தியை தீர்மானிக்கிறதுல சம்மந்தப்பட்டது. நான் 2018 வந்த கேள்வி இதே மாதிரி ஒரு கேள்வி வந்துருக்கேன். சரியானே? 2018 பாஸ் பேப்பர், அடுத்த பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள எப்படின்னு அதில் வரும் திருப்பி. சரியானே? ரைட். பாருங்கள், சக்தி சொட்டன் நமக்கு தெரியும். யார் ஒன்று பிரதான சக்தி சொட்டன், அதாவது திசைவில், அது காந்த சக்தி சொட்டன், அடுத்தது கரங்கள் அல்லது சுழற்சி சக்தி சொட்டன். அப்போ இதில் நமக்கு தெரியும் n = 1 எடுத்தோம்னா வேறு என்னன்னு சொல்லுவோம்,
இவர் என்ன செய்வார்? திசையில் சக்தி சொட்டன் n-1 எடுப்பார். 0 உள்ளடங்கலாக. அவர் என்ன செய்வார்? இதை எல்லுண்டு குறிப்போம். இவர் என்ன செய்வார்? காந்த சக்தி சொட்டன் இவரை nl குறிப்போம், இவரை ns என்று குறிப்போம். ரைட். இவர் என்ன செய்வார்? -l தொடக்கம் +l வரைக்கும் எடுப்பார். யார் உள்ளடங்கலாக? 0 உள்ளடங்கலாக. இவர் என்ன செய்வார்? ஒரு ஆர்பிட்டலுக்குள்ளே +, -, இந்த ரெண்டு எடுப்பார். உதாரணமாக பிரதான சக்தி சொட்டன் ஒன்று எடுத்தோம்டா, அப்போ n-1 எத்தனை? 0. அப்போ அவர் 0 நம்ம திசையில் குறிக்கிறது s ஆர்பிட்டலை. 0 யாரை குறிக்கும்? 0 யாரை குறிக்கும்? 0 s குறிக்கும். 1 p ஆர்பிட்டலை குறிக்கும். 2 d ஆர்பிட்டலை குறிக்கும். சரியான? ரைட். காந்த சக்தி சொட்டன் அப்போ என்ன செய்வார்? காந்த சக்தி சொட்டன்றது ஒழுக்கு. அப்போ அவர் என்ன செய்வார்? -l தொடக்கம் +, 0 என்ன இதுக்கு +- போட்டாலும் 0 மட்டும்தான் வரும். அப்போ ஒரே ஒரு ஒழுக்கு தான் இருப்பார். இவரில் 2 இலத்திரன் இருக்கையிலும் 2 திசையில் இருப்பாருன்னு. 2 இலத்திரன் இருக்கையிலும் அப்போ அவர் 2 திசையில் இருப்பார். அந்த 2 திசையில் என்ன வரும்? ஒரு +, ஒரு -ன்னு இருக்கும். அதே நேரம் பிரதான சக்தி சொட்டன் 2 எடுப்போம். 2 எடுத்தோம்னா n-1. அப்போ n-1 என்னன்னா 1, அடுத்தது 0 உள்ளடங்களாக தானே. அப்போ 0 எல்லாருக்கும் வருவார். அப்போ 0 குறிக்கிறது s ஒழுக்கு. இவர் 1 குறிக்கிறது p ஒழுக்கு. அப்போ இவர் 1s. அப்போ 1s 2லேருந்து இலத்திரம். சரி. இவர் 2s 2p6 இலத்திரம் எடுப்போம். சரியா? ரைட். அப்போ நமக்கு தெரியும் காந்த சக்தி சொட்டன் இவருக்கு 0னா +லேருந்து -. அப்போ அவர் என்ன வரும்? அவரும் 0 மட்டும்தான் எடுக்கலும். அப்போ அதில் எத்தனை இலத்திரன் டிக்கலும்? அதில் 2 இலத்திரன், ஒரு ஆள் +, இன்னொரு ஆள் -. அதே நேரம் p ஒழுங்கு எடுத்த டைமில் அவர் என்ன வரும்? 1 எடுத்திருக்காரு. அப்போ காந்த சக்தி சொட்டன் என்ன செய்யும்? 1 என்னன்னா -1லேருந்து +1 வரைக்கும் 0 உள்ளடங்களா? -1 0 +1 ஒவ்வொன்றிலையும் எத்தனை இலத்திரம்? இப்படி அவரில் 3 ஒழுக்கு இருக்கையிலும் ஒவ்வொரு ஒழுக்குலையும் என்ன செய்யலும்? ஒவ்வொரு ஒழுக்குலையும் இந்த மாதிரி 2 இலத்திரன் ஒவ்வொரு ஒழுக்குகளையும் -, +, இருப்பார். உதாரணமாக அடுத்தது 3வது பிரதான சக்தி மட்டும் எடுத்தோம்னா ஒரு திசையில் எப்படி வரலாம்? 3ல் இந்த 1 கழிச்சோம்னா 2, 1, 0. அதுக்கு 0 வர வரைக்கும் சொல்லலாம். இப்போ 0 3s2 3p6 600 1 p ஆர்பிட்டல் 3d 10 2 இருக்கிற d. சரியான? ரைட். அப்போ இந்த இருக்கிற s ஒழுக்குள்ளே எத்தனை வரலாம்? அவர் -லேருந்து + வரைக்கும் தான். அப்போ அதில் 2 இலத்திரம் +, -, அதே நேரம் இந்த இருக்கிறவரில் 1 என்ன செய்யும்? 3 திசையாக 3 -1லேருந்து +1 வரைக்கும் -1 0 +1 ஒவ்வொன்றிலையும் 2 இலத்திரம் ஒவ்வொரு ஆளும் +, -, இருப்பார். அதே நேரம் டி ஒழுக்கு வந்து 2 என்ன செய்யலும்? அவர் -2லேருந்து என்ன செய்வார்? +2 வரைக்கும் வருவார். 0 +1 +2 இந்த மாதிரி தனி ஒவ்வொன்றையும் எத்தனை இலத்திரன்? ஒவ்வொரு ஒழுக்குகளையும் பார்த்தோம்னா 2 இலத்திரம். 1 +ஆஃபில் இருந்தால் மற்றது -ஆஃபில் இருக்காது. சரியான? ரைட். தனி தவளவும். ரைட். இப்போ பார்ப்போம் சக்தியை தீர்மானிக்கிறதுல. அப்போ நமக்கு தெரியும் நம்மளோட கட்டியல்ப கோட்பாடு என்ன சொல்லுது? இலத்திரன்கள் நிரம்பக்குள்ள சக்தி ஏறு வரிசையில் நிரம்புவார். எப்படி? 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10 4s2 4p6 4d10 5s2 5p6. நான் இதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். இதை மட்டும் எப்படி அவரோட கட்டியல்ப கோட்பாட்டில் இந்த மாதிரி வருதுன்னு இலத்திரன்கள் நிரம்பல் அடைகிறது அவரில் சக்தி ஏறு வரிசை ஓடரில். அப்போ நமக்கு எப்படி நிரம்பு வராரு அதை வச்சு தான் இலத்திரன்களை அமைப்பு எழுதுகிறோம். 2s2 அதுக்கப்புறம் 2p6 அடுத்தது 3s2 அடுத்தது 3p6 அடுத்தது 4s2 அடுத்தது 3d10 அடுத்தது 4p6. ரைட். அங்கால போயிட்டுருக்காரு. தேவையில்லை போதும். இப்போ பார்ப்போம். நமக்கு தெரியும் பிரதான சக்தி சொட்டன். அப்போ பிரதான சக்தி சொட்டன் எடுங்க. அப்போ பிரதான சக்தி சொட்டன் இருக்கிற 1s2 பார்க்க பிரதான சக்தி சொட்டன் 1 பார்க்க இந்த இருக்கிற 1 பார்க்க பிரதான சக்தி சொட்டன் 2ல் இருக்கிற 2s2 2p6 என்ன செய்யுது? சக்தியில் கூட இருக்காங்க. சக்தியில் என்ன செய்கிறாரு? சக்தியில் கூட இருக்காரு. அப்போ பிரதான சக்தி சொட்டன் என்ன செய்யுது? சக்தியை தீர்மானிக்குது. விளங்குதா? பிரதான சக்தி சொட்டன் சக்தியை தீர்மானிக்குது. அப்போ அந்த ஏ என்ற கூற்று என்னது? ஏ என்றது சரியான கூற்று. அதே நேரம் திசைவில் சக்தி சொட்டன். நமக்கு தெரியும் திசைவில் சக்தி சொட்டனில்
உதாரணத்துக்கு எஸ்ஓபிட்டில் எடுப்போம். எஸ்ஓபிட்டிலே எடுத்தோம்னா பிரதான சக்தி சொட்டனில் இருக்கிற எஸ்ஓபிட்டில் பார்க்க பிரதான சக்தி சொட்டம் ஒன்றில் இருக்கிற எஸ்ஓபிட்டில் பார்க்க, அதாவது 1s2 பார்க்க, இந்த இருக்கிற 1s2 பார்க்க, இந்த இருக்கிற 2s2 கூட, இந்த 2s2 பார்க்க 3s2 கூட, இந்த இருக்கிற 4s2 குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு எடுத்தால் கூட நடக்குது. இங்கே பாருங்கள், 3s2 பார்க்க 3p6 கூட, 3p6 பார்க்க 3d10 கூட. அப்போ திசையில் சக்தி சொட்டன் என்ன செய்கிறாரு? சக்தியை தீர்மானிக்காரு. அதே நேரம் குறித்த ஒரு திசைவில் சக்தி சொட்டன் தொடர்பான காந்த சக்தி சொட்டன், ரைட், காந்த சக்தி சொட்டன் தீர்மானிப்பாரான்னு பார்ப்போம். நம்ம காந்த சக்தி சொட்டன் சொல்லக்குள்ள நம்ம என்ன சொல்லுவோம்? பிரதான சக்தி மட்டம் சொல்லக்குள்ள நெய்வோம். பிரதான சக்தி மட்டத்தை 1-2 சொல்லுவோம். 1-2 தீர்மானிக்குதுன்னு சொல்லி சொன்னோம். திசைவில் சொல்லக்குள்ள அதில் என்னென்னு சொல்லுவோம்? 1 0 1 2 சொல்லிட்டு போவோம். அப்போ அதுவும் தீர்மானிக்குது. காந்த சக்தி சொட்டன் சொல்லக்குள்ள என்ன சொல்லுவோம்? -1 +2 -1 +1 இது ரெண்டே இருக்கும். சரியானே? ரைட். இப்போ எடுத்தோம்னா நடக்கும். -1 எடுத்து பார்த்தோம்னா இந்த அறிகிற வரையும் எடுக்கும். -1 சும்மா சொன்னால் இவரும் வரையலும் இவரும் வரையலும் இவரும் வரையலும். இங்கே +1 இவரும் வரையலும் இவரும் வரையலும் இவரும் வரையலும். இப்போ 3 இப்போ மார்க் பண்ணிக்கிற 3 பேர் சக்தியும் உண்டா? இல்லை. இவரை பார்க்க இவருக்கு கூட, இவரை பார்க்க இவருக்கு கூட. காரணம் என்ன? 2p6 பார்க்க 3p6 இருக்கிறாலே கூட, அதை பார்க்க 3d கூட. சும்மா சென்னான்டா காந்த சக்தி சொட்டன், சும்மா செல்லிருந்தாண்டா அந்த கூற்று என்ன? காந்த சக்தி சொட்டன் தீர்மானிக்குது. சரி, ஆனால் குறித்த ஒரு திசைவில் சக்தி சொட்டன் தொடர்பாக, குறித்த ஒரு சக்தி சொட்டன் திசைவில் சக்தி சொட்டன் தொடர்பாக, குறித்த ஒரு திசைவில் சக்தி சொட்டன்னா யார் எடுப்போம்? உதாரணத்துக்கு இந்த அறிக்கை 3p6 எடுப்போம். 3p6 எடுத்தீங்க என்னென்னா அதில் இருக்கிற எத்தனை ஒழுக்கு இருக்காரு? பிக்கு வந்து 1 சொன்னால் -1 பக்கம் +1 வரைக்கும் எடுப்பார். 3 ஒழுக்கள் இருக்கார். -1 0 +1. இந்த 3 பேரும் சக்தியில் எப்படி இருப்பாங்க? சமனான சக்தியை கொண்டிருப்பார். இவரெல்லாம் என்ன சொல்கிற அந்த நிரம்புகை விதி செல்வோம். என்னென்னு செல்வோம்? அரை நிரம்பல்ல நிரம்புவார். இது என்னது? சமனான சக்தியுடைய ஒழுக்குகளில் இலத்திரன்கள் நிரம்பும் போது முதலில் என்ன செய்யும்? கரங்கள் சக்தி சொட்டனுக்கு சமாந்தரமான திசையில் நிரம்பி முழுவதும் நிரம்பினதுக்கு பிறகு அந்த ஒழுக்குகள் முழுவதும், இதெல்லாம் சமனான சக்தியுடைய ஆட்களில் முழுவதும் நிரம்பினதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்யும்? கரங்கள் சக்தி சொட்டனுக்கு எதிரான திசையில் இந்த மாதிரி நிரம்புவார். விளங்க? அப்போ இவங்க 3 பேரை எடுத்தோம்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் 3p-க்குரிய -1 0 +1 இவங்க 3 பேரை எடுத்தீங்கன்னா நடக்கும். இவங்க 3 பேரும் சக்தியில் பிரிப்பார். சமனான சக்தி. ஆனால் வேறு ஆக்கள் எடுத்து ஒப்பிட்டு இருந்தீங்கன்னா சமன் இல்லை. சரியானே? பொதுவாக காந்த சக்தி சொட்டன் சொன்னால் சரி, ஆனால் குறித்த ஒரு திசைவில் சக்தி சொட்டன் தொடர்பு வரக்குள்ள இந்த 3 பேரும் என்ன செய்வா? சமன். இந்த 5 பேரும் சமன், இந்த 3 பேரும் சமன், இந்த 3 பேரும் சமன். அப்போ அந்த கூற்று பிள்ளையான கூற்று. கரங்கள் சக்தி சொட்டன் ஒரு குறித்த ஒரு ஓபிட்டலுக்கு கலப்போம். குறித்த ஒரு ஓபிட்டலுக்குள்ள என்னென்னா, அதாவது இலத்திரன்கள்ன்றது முதல்ல ஓபிட்டல்ன்றது என்ன பார்ப்போம். குறித்த ஒரு ஓபிட்டலுக்குள்ளே வாராண்டா அவங்க 2 பேரும் சக்தியுமே பற்றிக்கும் சமனாரியும். ஓபிட்டல்ன்ற என்னது? இலத்திரன்கள் நம்ம நிச்சயமாக கூற இயலாது. இலத்திரன் இங்கே இருக்குது. இலத்திரன்கள் என்ன செய்யும்? இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓபிட்டல்னு கதைக்கிறது இப்படி இலத்திரன்கள் அமைந்து காணப்படக்கூடிய உச்ச நிகழ்தகவு பிரதேசம். இதைத்தான் சொல்லுவோம் ஒபிட்டல்னு சொல்லி கதைப்போம். உச்ச நிகழ்தகவு பிரதேசம். சரியானே? இப்போ இந்த ஒபிட்டல் உண்டு, இந்த இலத்திரன் உண்டு குறிப்பிட்ட ஒரு ஒபிட்டலுக்கு வரணுமெண்டா அவர் என்ன செய்யணும்? அவர் அந்த சக்தியை விட கூடுதலான சக்தியாக இருந்தால் என்ன செய்வார்? இந்த சக்தியை இழந்துட்டு வருவார். அல்லது அதோட குறைவாக இருந்தாண்டா அந்த சக்தியை உறிஞ்சிக்கிட்டு தான் என்ன செய்வார்? அந்த ஒபிட்டலுக்கு வருவார். அப்போ இந்த இலத்திரண்ட சக்தியும் இந்த ஒபிட்டலோட சக்தியும் இந்த இதுக்குள்ளே இருக்காரண்டா என்ன அர்த்தம்? 2 பேரையும் சமனரிக்கணும். அப்போ தான் அவர் அதுக்குள்ளே இருக்கணும். சரியானே? அப்படின்டா இந்த 2 இலத்திரன்கள் ஒன்றுக்குள்ள எப்படி இருக்கணும்? அவரோட சக்தி சமனரிக்கணும். அவர் +ஆக இருந்தாலும் சரி -ஆக இருந்தாலும் சரி குறித்த காந்த சக்தி சொட்டனுக்குள்ளே இருக்கிறார்கள். அப்போ அவெல்லாம் எப்படி இருப்பா? குறித்த ஒரு சக்தி சொட்டனுக்குள்ளே இருக்கிறார்கள் எல்லாருமே என்ன செய்வா? அவெல்லாம் சமனான சக்தியை கொண்டிருப்பாங்க. சரியானே? இப்போ அந்த கூற்று இல்லையான கூற்று. ஆன்சர் எத்தனாவது? சரியானது கேட்டது தீர்மானிக்கிறதோடு சம்மந்தப்பட்டது. சரியானது அது. ஏயும் பியும் என்ற ஆன்சர் எத்தனாவது?
ஆன்சர் முதலாவது. ரைட். ஐதரசன் காலல் நிறமாலை. ஐதரசன் காலல் நிறமாலை பற்றிய சரியான கூற்று ஐதரசன் காலல் நிறமாலை பற்றிய. ரைட். ஐதரசன் காலல் நிறமாலை நமக்கு தெரியும், அந்த வட்டத்துக்குள்ள செய்யும். இதான் கருவன் எடுத்தமெண்டா இந்த கருவச்சூளை என்ன செய்யும், வெளியால் சக்தி மட்டங்களில் இலத்திரன்கள் அமைஞ்சிருக்கு. வெளியால் கருவச்சூளை இலத்திரன்கள் அமைஞ்சிருக்கு. எப்படி அமைஞ்சிருக்கிறாரு? ஒரு முதலாவது சக்தி மட்டம் எடுத்துட்டா அடுத்தது என்ன சக்தி மட்டம்? ரெண்டாவது சக்தி மட்டம். முதலாவது சக்தி மட்டத்துக்கு இருந்த கெப்பை பார்க்க ரெண்டாவது சக்தி மட்டத்துக்கு வர வேண்டிய கெப்பை என்ன செய்யும்? குறையும். அடுத்தது அதை பார்க்க வெளியால் குறையும், அதை பார்க்க அடுத்தவரு குறையாது, அடுத்தவருக்கு அதை பார்க்க குறையும். இந்த மாதிரி என்ன செய்வார்? வெளிநோக்கி கருவிலேருந்து வெளிநோக்கி செல்லும்போது சக்தி மட்டங்கள் கருவிலேருந்து வெளிநோக்கி செல்லும்போது என்ன செய்யும்? N7 1, N7 2, N7 3, N7 4, N7 5 என்ன செய்யும்? வெளிநோக்கி செல்லும்போது சக்தி மட்டங்கள சக்தி என்ன செய்யும்? சக்தி அதிகரிக்கும். அதே போல் சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு என்ன செய்யும்? இந்த கெப் என்னதை குறிக்குது? சக்தியை குறிக்குது. வேறுபாடு. அப்போ வேறுபாடு என்ன செய்யும்? சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு. சக்தி வேறுபாடு என்ன செய்யும்? வேறுபாடு குறைஞ்சி போவார் இல்லைங்களா? ரைட். சக்தி மட்டங்களோட சக்தி அதிகரிக்குது, ஆனால் சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வேறுபாடுன்னு செஞ்சு போகும், குறைஞ்சி போகும் இல்லைங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இப்போ அதை வச்சு தான் இப்போ இதில் ஒரு துண்டை கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட வரைப்பை எப்படி வரப்போகிறாரு? இந்த மாதிரி வரப்போகிறாரு. இந்த மாதிரி நம்மளோட கோட்டுக்கு நம்மளால் வரப்போகுது. சரியானே? இப்போ பார்ப்போம். மீடிரன் அதிகரிக்கும் திசையில், அதாவது வெளிநோக்கி போக சக்தி அதிகரிக்கும். அந்த திசையில் என்ன செய்யப்படுறாரு? கோடுகள் இந்த மாதிரி நெருங்கி போவா. தெரியும் தானே? மீடிரன் அதிகரிக்கும். இங்கால மீடிரன் சக்தி அல்லது மீடிரன் அதிகரிக்கும் திசை. சரியான? ரைட். இதில் என்ன செய்யும்? ஒவ்வொரு தொடரிலும் முதல் இரு கோடுகளுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு அதிகரித்து செல்லும். சக்தி வேறுபாடா? மீடிரன் அதிகரிக்கும் திசையில் சக்தி மட்டங்கள சக்தி தான் என்ன செய்யும்? சக்தி மட்டங்கள சக்தி தான் அதிகரிக்கும். சக்தி வேறுபாடு என்ன செய்யும்? சக்தி வேறுபாடு என்ன செய்யணும்? அதிகரிக்கணுமா? இல்லை, என்ன செய்யும்? குறைந்து செல்லும். அதிகரித்து செல்லும் அப்படியான் அந்த கூற்றுப்பில். அதே நேரம் லைமன் தொடரின் அலைநீளம் மிக குறைந்த கோட்டின் சக்தியிலிருந்து, அதாவது நம்ம பொதுவாக இருக்கிறது ஐதரசன் அணு ஒன்று எடுத்தோம்னா அவர இந்த லைமனில் அதிகூடிய சக்தினா முடிவிலிருந்து முதலாம் சக்தி மட்டத்துக்கு தாண்டல் நடக்கக்குள்ள வார இவரை வச்சு என்ன செய்யலாமாம்? அவரை அயனாக்கல் சக்தியை துணியலாமாம். சரியானே? அயனாக்கல் சக்தியை துணியலாம். இதில் என்ன சொல்கிறான்? சக்தி அதிகூடிய சக்தி என்றால் அவருக்கு அலைநீளம் எப்படி இருக்கணும்? சக்தி அலைநீளத்துக்கு நேர்மாறு விகித சமன். சக்தி கூடன்னா அலைநீளம் குறைஞ்ச அலறிக்கணும். லைமன் தொடரின் அலைநீளம் மிக குறைந்த கோடி, அலைநீளம் மிக குறைவுன்னா அங்கே சக்தி கூடினால் அரிக்கணும். அவரை சக்தியிலிருந்து ஐதரசனின் அயனாக்கல் சக்தியை பெறலாம். அவரை கூட்டுறது அந்த கூட்டு சரியான கூட்டு. ரைட். நிறமாலை கோடு ஒவ்வொன்றும் ஐதரசன் அணுவின் ஒவ்வொரு சக்தி மட்டத்தின் சக்தியை பிரதிநிதிப்படுத்துகின்றது. அப்போ நம்ம நிறமாலை கோட்டில் வருகிறவாறு ஒவ்வொரு ஆளும் என்ன செய்கிறார்? இது அவ்வளோ லைமனு புரியதண்டா இவர் அவ்வளோ என்ன செய்கிறாரு? இவர் தான் சக்தி என்ன செய்யுது? அதிகரித்து போகுது. இந்த அறிவியல் என்ன செய்யுது? முடிவிலிருந்து அப்போ இப்படியே போய் கோடுகள் போய் கடைசி ஒரு தொங்கலாக வருது. அவர் என்ன செய்வார்? முடிவிலிருந்து ஒன்றுக்கு என்னது இலத்திரம் தாண்ட நடவுல வருது. அப்போ இது என்ன செய்யுது? ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு சக்தி மட்டத்தை சொல்லுது. அப்போ என்னது? சரி, உண்மையிலேயே நமக்கு இப்படி அறியும். உண்மையிலேயே கோடு இப்படி வரப்போகுது. உண்மையிலேயே கோடு இப்படி வரப்போகிறதில்லை. உண்மையிலேயே அந்த கோட்டை நம்ம இப்படி ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அந்த கோட்டுக்குள்ளே எத்தனை ஓடு இருக்கும்? வெளியால் பார்க்குறது தான் இப்படி ஒரு ஓடு இருக்குது. ஆனால் உண்மையில் அதை நம்ம எடுத்து பார்க்கக்குள்ள, ஜூம் பண்ணி பார்க்கக்குள்ள அதுக்குள்ளே இப்படி நிறைய சின்ன கோடுகள் இருக்கும். அந்த கோடுகளை தான் நம்ம என்ன செய்யல இது ஒத்தை அப்படி பார்க்கல, பெருசாக பார்க்கல. நீ இது ஒத்த கோடு போல் நமக்கு விளங்குதா? ரைட். அதை வச்சு தான் நம்ம கதைக்கிறோம். அதுக்குள்ளே உபசக்தி மாற்றங்கள் இருக்கும். அதை நிறைய காரணிகளாக அதில் செல்வாக்கு சொல்லுது. அது இப்போ தேவை சரியான? ரைட். அப்போ ஒரு சக்தி மாற்றத்தின் சக்தியை பிரயோஜனப்படுத்து. அப்போ அந்த கூட்டமே சரியாகும். அதே நேரம்
ஐதரசன் நிறமாலை ஒரு கோட்டு நிறமாலையாகும். கோட்டு நிறமாலையை ரெண்டாக பிரிப்போம். என்ன ரெண்டு? ஒன்று காலல் கோட்டு நிறமாலை, அடுத்தது உறிஞ்சல் கோட்டு நிறமாலை. அப்போ ரெண்டில் என்ன வரும்? ஒன்றில் வந்துட்டு காலன்னு சொன்னால் அந்த தாளில் வந்து முழுமையாக அந்த இடம் வந்துட்டு சும்மா இருக்கும். எங்கெங்கே சக்தி இலத்தம் தாழ்வு நடந்திருக்கோ அந்த இடத்துல மட்டுமே என்ன செய்யும்? நமக்கு நிறமாற்றம் வந்துருக்கும். உறிஞ்சல்னு சொன்னால் முழுவதுமாக சக்தி நடந்தக்கூடிய மாற்றம் இருக்கும். எந்த இடத்துல சக்தி உறிஞ்சப்படலையோ அந்த இடத்துல மட்டும் வித்தியாசம் நடக்கணும். சரியா? அது ரெண்டு வகையில் இருக்குது. அப்போ இவர் என்ன? ஒரு கோட்டுற மாடு, ஐதரசன்ற மாடு. சரியானே? ஐதரசன் காலல் கோட்டுற மாடு நீங்கள் டைப் ஏதோ சம்திங், ஆனால் கோட்டுற மாடு. சரியானே? ஆன்சர் எத்தினாவது? அப்போ 3 ஆன்சர் சரியானீங்களா? பிசிடி சரி என்ன? 3 ஆன்சர் எத்தினாவது? ஆன்சர் 5வது. ரைட். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் பிழையான கூற்றை கேட்டிருக்கான். பிழையான கூற்று. ரைட். முதலாவது கேள்வி, ClO2 - ClO3 என்பவற்றின் குளோரினை சுற்றியுள்ள இலத்திரன் சோடிக்கேத்திர கணிதம் ஒத்ததாகும். இப்போ 2 பேரையும் மறைஞ்சு பார்ப்போம். யார் ClO2 - அடுத்தது ClO3 - ரைட். அப்போ குளோரின் 7 6 12 ஒரு இலத்திரனை ஏற்றிக்காரு. அப்போ மொத்தமாக 20 8 பிரித்தா 2, 2 8 16 4 இலத்தில். அப்போ 2 தனிச்சோடினா அவர் என்ன வடிவம்? 2 தனிச்சோடினா கோணல் வடிவம். 2 தனிச்சோடி இருக்கணுமா இருக்குது? கோணல் வடிவம் 2 தனிச்சோடி இருக்கணுமா இருக்குது? 2 தனிச்சோடியை போட்டாச்சு. இப்போ ஒரு சீசனுக்கு எத்தனை போடணும்? எல்லாத்திரனை போடணும். 2 4 6 சரியானே? ரைட். அப்போ ஒரு 4 6 8 இனி பார்த்தோம்னா குளோரினுக்கு எத்தனை பிணைப்பு போடலாம்? மேக்ஸிமம் 1 2 3 4 5 6 7 27 அவர் எடுத்துருக்கேன். அப்போ இவரில் -3 போடுவோம். சரி. அப்போ இவரில் மைனஸ். அப்போ குளோரினில் ClO2 - வந்துட்டார். ClO3 - குளோரினுக்கு 7 6 18 ஒரு இலத்திரனை ஏற்றிக்காரு. 18 3 19 மேலும் 26 8 பிரிச்சா 3,1 என்ன வடிவம்? முக்கோண கூம்பக வடிவம். அப்போ குளோரின் நடுவில் வராரு. 3 ஆக்சிஜன் வரணும், ஒரு தனிச்சோடி இலத்திரம் வரணும். அப்போ நரிகளோட மையானோ கொடுக்கும். அப்போ 2 3 4 5 6 7 இலத்திரம் தனி வரணும். அப்போ ஒரு பிணை கொடுத்துட்டோம்னா அப்போ இவர்களுக்கு 2 இருக்குது. ஆளுக்கு 2 இலத்திரம். இவரில் ஒரு மைனஸ். இவரில் ஒரு மைனஸ். சரி வருகிறது. அந்த இதில் என்ன கேட்டியான்? இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் ஒத்ததா? இது வடிவம். கேத்திர கணித வடிவம் என்ன செய்கிறார்? இவர் கோணல் வடிவத்தை எடுக்காரு. வடிவம் கேத்திர கணித வடிவம் என்ன செய்கிறார்? கேத்திர கணித வடிவம் என்ன செய்கிறாரு? வடிவம். இவர் கோணல். இவர் என்ன செய்கிறாரு? முக்கோண கூம்பக வடிவத்தை எடுக்காரு. என்ன கூம்பகம்? முக்கோண கூம்பக வடிவத்தை எடுக்காரு. அதே நேரம் இலத்திரன் சோடி கேத்திர கணிதத்தை எடுத்தோம்னா 2 சிக்மா பிணைப்பு 2 தனிச்சோடி. 2 தனிச்சோடினா என்ன வடிவம் வரல? 2 சிக்மா 2 தனிச்சோடி. அப்படின்னா sp3. இவர்லேயும் 3 சிக்மா பிணைப்பு ஒரு தனிச்சோடி. ஆகவே அவர்னே sp3 என்ற 2 பேர் என்ன வடிவத்தை எடுப்பா? 2 பேருமே என்ன வடிவத்தை எடுக்கப்பா? நான்முகி வடிவத்தை எடுக்கப்பா. அப்போ இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் 2 பேரையும் சுற்றிருக்கிறேன். சேம். சரி. அப்போ தான் கூற்று. அடுத்தது IFO மைனஸில் உள்ள இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் மென்முகியாம். அப்போ IFO மைனஸுக்கு வரைஞ்சி பார்ப்போம். 7ஆம் கூட்டாக்கள் 5 பேர் இருக்கு. 7 35 ஒரு இலத்திரனை ஏற்றிருக்காரு. 36 8 பிரிச்சம் எத்தனை? 8 4 32. அப்போ 4 அங்கே 4 மிச்சம் 4,2 4,2 அவர் என்ன வடிவம்? தலைச்சதுர வடிவத்தை எடுப்பார். தலைச்சதுர வடிவத்தில் இணையத்தன்மை கூடினால் மையானு. அப்போ 4 பக்கமும் 4 ஃப்ளோரின் தலைச்சதுர வடிவத்துக்கு. அதில் அதே நேரம் அதில் எத்தனை தனிச்சோடி இருக்கார்? அதில் 2 தனிச்சோடி வந்தாகணும். இப்போ ஐடினை பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 7ஆம் கூட்டால் 8 இலத்திரன் எடுத்திருக்காரு. வேறு எல்லாம் 8 இலத்திரனை போடுறோம். 7ஆம் கூட்டாக்கில் 7 தான் இருக்குது. மைனஸ் எடுத்திருக்கிறது அயடின். இப்போ இதில் கேட்குறது அயடினை சுற்றி இருக்கிற வடிவம். அயடினை சுற்றி 4 சிக்மா பிணைப்பு 2 தனிச்சோடி. அப்போ 6 வடிவம் தான் என்னது? 6 D2 sp3.
எஸ்ஸில் 1 பியில் 3 4 டி + 2 6 6 என்ன டிபிஎஸ்பி 3 6 வடிவம் என்ன வடிவம் அவர் எண்முகியோடையதாக இருக்கார். ஆகவே அந்த கூற்று என்னது சரியான கூற்று. ICl3 ஆனது டி வடிவ முனைவாக்கம் உள்ள மூலக்கூறாகும். ICl3 வரைஞ்சி பார்ப்போம். ICl3 வரைஞ்சி என்ன எத்தனை வருவார் 7 4 28 எல்லாம் 7ஆம் கூட்டம் 7 4 28 4 அப்படி 8 24 3,2 அப்போ என்ன வடிவம் டி வடிவம் எடுக்காரு 2 தனிச்சோடி என்ன 2 தனிச்சோடி சரியானே ரைட். அந்த டி வடிவ மூலக்கூறு முதலாவது முனைவாக்கம் இருக்காது. அப்போ டி வடிவன்றது சரி முனைவாக்கம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும் முதலாவது சுற்றையிலானு வேறுபடாது. அப்படி என்ன அடுத்த திருப்பி இன்னொரு செக் பண்ண போவோம். அவரில் தனிச்சோடி இருக்கான்னு பார்ப்போம். தனிச்சோடி இருந்தால் அவரில் என்ன இருக்கும் முனைவாக்கம் இருக்கும். யார் யாரை தவிர நேர்கோடு தலைச்சதுரம் இவர் 2 பேரை தவிர தனிச்சோடி இருந்தால் அவருக்கு நினைக்கும் முனைவாக்கம் இருக்கும். இவர் இந்த 2 வடிவத்துக்குள்ளே வரல டி வடிவம். ஆகவே அவரில் இருக்கு முனைவாக்கம் இருக்குது. நீ ஏபிசி சரி. அப்போ எல்லாத்தையும் பார்க்கணுமா ஏபிசி சரியான ஆன்சர் எத்தனாவது ஆன்சர் 5வது வரப்போகிறாரு. இருந்தாலும் மற்ற கூட்டையும் பார்ப்போம். SCl4 ICl3 HCl4 ஆகியவற்றில் ஒரே தளத்தில் 4 அணுக்கள் காணப்படும். சரி SCl4 என்ன படத்தில் ஹீரோமாக இருக்குது. 6ஆம் கூட்டம் 7ஆம் கூட்டம் 4 பேர் சல்பர் 6 7ஆம் கூட்டம் 4 பேர் 7 4 28 மாறும் 34 34 8 பிரிச்சா 34 8 பிரிச்சா 8 32 4,1 என்ன வடிவம் ஒரு வந்து சீசோ வடிவம். இதை நான் அனுப்பிச்சுட்றேன் அடிக்கிறோட தெரிவிக்கிறத நான் அனுப்பிச்சுட்றேன் சீசோ வடிவம் அவரோட ஒரு தனிச்சோடி இருக்கணும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. 6ஆம் கூட்டால் 6 இருக்கு அந்த வடிவம் வந்துட்டு சரியானே வரல சரி அறிக்காரு. அதே போல் ICl3 என்னென்னா எல்லாம் 7ஆம் கூட்டாக்கள் எத்தனை பேர் இருக்கா 4 பேர் இருக்கா 7 4 28 4 8 பிரிக்கா 3 8 24 அங்கால 4 மிச்சம் இருக்கு 4 2 3,2 என்ன வடிவம் அவர் டி வடிவம் அந்த இருக்குது அவரை பார்க்குறது ICl3 வடிவம் இந்த இருக்குது. அதே நேரம் HCl4 வந்துட்டு அவர் என்ன 8ஆம் கூட்டம் செனன் வந்துட்டு 8ஆம் கூட்டம் அவர் 7 4 28 அப்போ 36 8 பிரிக்கா 36 8 பிரிக்கா 8 4 32 அங்கே 4 2 தனிச்சோடி. அப்போ அவர் என்ன வடிவத்தை எடுப்பார் தலைச்சதுர வடிவத்தை எடுக்கிறாரு. அப்போ 2 தனிச்சோடி அவரில் இருக்கு சரியானே ரைட். இப்போ கேட்ட கேள்வி எல்லா அணுக்களும் ஒரே தளத்தில் 4 அணுக்களும் காணப்படுதான். ஒரே தளத்தில் 4 அணுக்களும் காணப்படுது ரைட். இதில் 4 அணுக்கள் வந்து செல்ல வர்றது என்னது ஆகியவற்றை ஒரே தளத்தில் 4 அணுக்கள் காணப்படும் ரைட். மொத்தம் இருக்கிறதுல 4 அணுக்கள் ஒரே தளத்தில் இருந்தால் சரி இவரில் பார்ப்போம். இவர் டி வடிவம் டபுள் எப்படி வருவார் இந்த மாதிரி வருவார் இந்த மாதிரி டி வடிவம் 1 2 3 மையானு 4. அப்போ 4 பேர் என்ன செய்வார் இந்த கையில் எப்படி வச்சா 4 பேரும் இந்த கையில் எப்படி படையலும். அப்போ 4 பேர் ஒரே தளம். அப்போ இதில் 4 பேரும் ஒரே தளம் 4 அணுக்கள் வரா சரி. அதே நேரம் HCl4 அவர் என்னது தலைச்சதுரம் இப்படி ஒரு எடுத்தோம்னா இதில் செனன்ட்ரியார் மையானுவா 4 மூலையில் நெய்கிறார் 4 மூலையில் 4. அப்போ இவர்கள் 5 பேரும் என்ன செய்யலும் ஒரே தளத்தில் இருக்கலும் 5 பேரும் ஒரே தளத்தில் இருக்கலும். இவரில் பார்ப்போம் இவர் சீசோ வடிவம் எப்படி இருக்குது சின்ன பிள்ளைகள் ஆடும் 4 காலை வச்சு என்ன இந்த மாதிரி சீசோ வடிவம்ன்றது இந்த மாதிரி சரி காட்டுறேன் பாரு உங்களுக்கு விளங்கணுமெண்டா இப்படி வச்சா விளங்கு ரைட். இப்போ இந்த புள்ளிகள் இப்படி இருந்துட்டு என்ன செய்யும் இப்போ வந்துட்டு இங்கே ஆடுற மாதிரி என்ன சீசோ சின்ன அந்த உஞ்சில் ஆடுறீங்கிற ஸ்கூலில் ரைட். அதே மாதிரி எப்படி இப்படி ஒரு பக்கம் இருக்கும் இங்கே ஒரு ஆள் இருந்தால் இங்கே இறங்கும் ரைட்.
இப்போ இப்படி மாறி மாறி இதெல்லாம் ஆடுறது. அப்போ இது ரெண்டு என்ன செய்யும், வேறு வேறு தளத்தில் இருப்பார். இப்போ கேட்டிருக்கிறது 4 அணுக்கள் ஒரே தளத்தில் இருக்கேற்மாண்டலி கேட்டிருக்கான். 4 அணுக்கள் பார்க்கக்குள்ள இவர் இருக்கிற அதே தளத்தில் இவரும் இருக்கலும், அதே தளத்தில் இவரும் இருக்கலும், அதே தளத்தில் இவர் அல்லது இவர் இப்படியே கொஞ்சம் சாத்தி வச்சு விட்டோம்டா. இப்படி தானே பார்த்தோம், நம்ம இப்படி தானே பார்த்தோம், இப்படி தானே பார்த்தோம், இப்படி தானே இருக்கார். இந்த இருக்கார் வெளியே பாருங்க, நல்லா பாருங்க, இப்படி தானே இருக்கார். இந்த ஒரு ஆள் இருக்கார், இந்த ஒரு ஆள் இருக்கார். இவ்விடத்தில் இருக்கிற மையானும் இவ்விடத்தில் இருக்கிறது மற்ற 2 அணு. இப்போ இவரை கொண்டு போய் நான் என்ன செய்கிறேன், இந்த கொப்பியில் அப்படி அமர்த்தி விடுறேன். இந்த கொப்பியில் அமர்த்தி விடுறேன். அமர்த்தி விட்ட உடனே சீஸோட ஒரு பக்க கால் இந்த அரிக்கிறது, மற்றவர் இந்த அரிக்கிறது தான் சீஸோட மற்ற பக்க கால். அப்போ இதில் இந்த அரிக்கிற பேனை மட்டும்தான் அமர்ந்து படையிறாது. அப்படின்னா இவ்விடத்தில் ஒரு ஆள், இவ்விடத்தில் ஒரு ஆள், இவ்விடத்தில் ஒரு ஆள், இவ்விடத்தில் ஒரு ஆள், 4 பேர் என்ன செய்ய இயலும், ஒரே இடத்துல வர இயலும். 4 பேர் இதில் வர இயலும், ஒரு ஆளை தவிர, எக்ஸப்ட் ஒரு ஆள். அப்போ இந்த கூட்டும் சரி. அப்போ ஆன்சர் எத்தனாவது, 4 பேர் இருக்கிறதா கேட்டிருக்கான். அப்போ அந்த கூட்டு சரியான கூட்டு. ஆன்சர் 5வது எல்லாம் அறிஞ்சிட்டே இருக்கான். சரியான ரைட். போயிட்டிருக்கிறது கூட்டு கேள்விகள். இதில் வந்து கலப்போபிடலின் எஸ்சிஎல்ஃபும் அணு ஒன்றின் ஒட்சியேற்ற எண்ணம் அதிகரிக்கின்ற போது, அப்போ எல்லாம் சொல்கிறான் கலப்போபிடலில் எஸ்சிஎல்ஃபும் ஒட்சியேற்ற எண்ணம் அதிகரிக்கின்ற போது மின்னழுத்தன்மை பொதுவாக அதிகரிக்கும். இப்போ நம்ம மின்னழுத்தன்மை அதிகரிக்கிறது எப்படி அதிகரிக்கும், மின்னழுத்தன்மை அதிகரிக்கிற ஓடர் எப்படி, மின்னழுத்தன்மை எப்படி அதிகரிக்கும், எல்லாம் யாரை பார்ப்போம், கலப்பை பார்ப்போம். கலப்பில் என்னதை பார்ப்போம், S% கூட கூட என்ன செய்வார், மின்னழுத்தன்மை கூடுவார். அப்போ இங்கே பார்ப்போம், நமக்கு யார் பார்ப்போம், SP, SP2, SP3 அந்த 3 பேரை எடுத்தோம்னா இவரில் எத்தனை சதவீதம், S1P1 அப்போ 50%, S1P2 அப்போ 3ல் ஒரு பங்கு P இருக்கார், S எவ்வளோக்கு இருக்கார், அப்போ 33%. இவர் S1P3 அப்போ 4ல் ஒரு பங்கு 25% S இருக்கு. அப்போ சதவீதம் கூட கூட என்ன செய்யும், வர்ற மின்னழுத்தன்மை கூடும். அதே போல் ஒட்சியேற்ற டிரெக்டாக பார்ப்போம். ஏற்றம் 2வது பார்க்க வேண்டியது ஏற்றம், கலப்பு ஏற்றம் 2வது ஏற்றம். சேர்வையில் டிரெக்டாக பார்ப்போம். ஏற்றம் டிரெக்டாக இருந்தார்னு சொன்னால் அவரில் என்ன செய்யும், அவர் கூட இருக்கும் +1 +0 -1 இந்த மாதிரி. அடுத்த 3வது என்ன பார்ப்போம், அடுத்தது 3வது ஒட்சியேற்ற என்ன பார்ப்போம். இப்போ சேர்வையில் ஏற்றத்தை வச்சு இப்போ 2 பேருக்கு +1 அதே இது வந்துருக்குங்கன்னா ஒட்சியேற்ற எண்ணை வச்சு பார்ப்போம். ஒட்சியேற்ற எண்ணை எப்படி வரும், அதே போல் அதிகரிக்கும் இந்த ஓடரை வச்சு எடுத்து பார்ப்போம். சரி, பொதுவாக கலப்போபிடலும் இல்லை எஸ்சிஎல்ஃபும், கலப்போபிடல் உண்டு. இந்த கலப்போபிடலில் எஸ்சிஎல்ஃபும் அதே போல் அணு ஒன்றை ஒட்சியேற்றேன் மூலக அணு எடுத்தோம்னா அவர் ஒட்சியேற்றேன் அதிகரிக்கும் போது மின்னழுத்தன்மை என்ன செய்வார், மின்னழுத்தன்மை அதிகரிப்பார். அந்த கூட்டு சரி அதிகாது. சரியான மாறிதல் இருந்தாப்பில்லை, அணுவுக்கு S% கலப்போபிடலில் ஏற்றம் கேள்விப்பட்டிருக்காங்க. இங்கே கலப்போபிடல் தான் கிடைக்கும், இங்கே அணுவுக்கு கிடைக்கும். சரியான ரைட். அதே நேரம் முதலாக கூட்ட பார்த்தோம்னா பவுலிங் அளவு திட்டத்தில் கார்பன் சல்ஃபரின் மின்னழுத்தன்மைகள் சமனான பெருமானத்தை கொண்டு இருப்பினும், அப்போ முதல்ல பவுலிங் அளவு திட்டத்தில் நம்ம தெரியும் மூலகங்கள் FOCl, புரோமின், ஐரின், சயின்ஸ், BH, BSI என்ன இந்த மாதிரி தானே வரும். அன்னளவா பக்கத்தில் இருக்கிறார்கள் நீவா கிட்டத்தட்ட சமனா வர பார்ப்பா. இதில் வந்துட்டு கார்பன் சல்ஃபர் இவர் 2 பேரும் என்ன செய்வா, கார்பன் சல்ஃபர் அன்னளவா சமனா வர பார்ப்பா. பெருமானத்தை கொண்டு இருப்பினும் CH4க்கும் SO2க்கும் கிடைக்காங்க மின்னழுத்தன்மை சல்ஃபர் கார்பன். அப்போ 2 பேரது வேறு வித்தியாசப்படுத்துகிறாங்க. அப்போ 2 பேரது மறைஞ்சு வரும். சரியானே CH4னா என்ன வடிவம், ஒரு CH4னா பொங்கலில் சுற்றையில் வந்தால் 7ஆம் கூட்டம் எடுப்போம் ஹைட்ரஜனை. 7 4 28 ப்ளஸ் கார்பன் எத்தனை 4 + 28 32 8 பிரிச்சோம்னா 4,0 4,0 நான்முகி வடிவம் அவர். அதே போல் SO2ன்னா எல்லாருமே 6ஆம் கூட்டம் 6 3 18 18 8 பிரிச்சோம் 18 8 பிரிச்சோம்னா 2, 2 16 ஒரு தனிச்சோடி 2,1ன்னா ஒரே ஒரு தனிச்சோடியில் திரண்டிருக்கணும். அவரில் ஒரே ஒரு தனிச்சோடியில் திரண்டிருக்கணும். பிணைப்புகளில் பார்த்தோம்னா 6 4
பிணைப்பாலையும் ஒரு தனிச்சோடி 6 எழுத்துற அவருக்கு சரியாக வராது. ரைட். இப்போ இதில் பார்த்தோம்னா கலப்பை பார்த்தோம்னா இவர கலப்பெண்ணை இவர கலப்பு 1 2 3 4 சிக்மா பிணைப்பு இருக்குது அப்படின்னா SP3. இவரில் 1 2 சிக்மா பிணைப்பு ஒரு தனிச்சோடி அப்படி ஒரு தனிச்சோடினா 3 2 SP2. இப்போ பார்ப்போம் இவர் 2 பேர் ஒப்பிடுறதுக்கு CH4ல் இவரில் பார்ப்போம் இங்கே 2 பேர் மின்னைத்தன்மை சமனாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோம்னா இவர SP2 இங்கே இவர SP2 இவர SP3. அப்போ நம்ம தெரியும் S% அதிகரிக்க மின்னைத்தன்மை என்ன செய்யும் கூடும். SO2ல் இருக்கிற சல்ஃபர் S% எவ்வளோ SP2 S% கூட எத்தனை 33%. ஆகவே மின்னைத்தன்மை யாரு கூட இருக்கும் சேர்வையில் பார்க்கக்குள்ள ஏன் இங்கே இருக்கிற இவர் வந்துட்டு சல்ஃபர் வந்துட்டு SP2 இவர் வந்துட்டு SP3. இவர் சதவீதம் வந்து 33%. இவரில் இருக்கிறது 25%. சரியானே. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க கார்பனின் மின்னைத்தன்மையிலும் SO2வின் மின்னைத்தன்மை உயர்வானதாகும். சரி, காரணம் என்ன? காரணம் இந்த அறிக்கிற மூலகானு ஒன்று இருக்கக்குள்ள நம்ம வர்ற கலப்போதில் ஒன்று பார்க்கக்குள்ள அவர் அந்த கலப்பில் S% காரணமாக இருக்குது. அப்போ இது இந்த கோட்டுக்கு விளக்கமாக இருக்குது. அப்படி என்ன ஆன்சர் முதலாவது. ரைட். ரெண்டாவது கூட பார்ப்போம். முனைவுள்ள பதார்த்தங்களின் மூலக்கூற்றை கவர்ச்சி. முனைவு இருக்கிறார்கள். முனைவு இருக்கான்னு என்ன அவர்கள் விளைவு இருக்கிற அர்த்தம். பொதுவாக முனைவு இருக்கிறார்கள் செய்வாங்க கரையை பார்ப்பாங்க, பிணைப்புகளை உருவாக்க பார்ப்பாங்க. அவங்கள விளைவு விஷயம் ஒன்று இருந்தால் தான் என்ன செய்யும் இன்னொன்றோட கவரை பார்க்கும். விஷயம் ஒன்று இருந்தால் இன்னொன்றோட என்ன செய்யும் ஒரு மூவ் ஒன்று பண்ணுவார். பக்கத்தில் இருக்கிறாலும் அதே போல் வந்தாருன்னா நடக்கும். அவர்களில் இடைத்தாக நடக்கும். சரியானே. ரைட். அப்போ அவர்களை பார்க்க முனைவற்ற பதார்த்தங்களில் அக்கவர்ச்சி விசையிலும் எப்பொழுதும் வலிமை கூடியாகும். கெமிஸ்ட்ரியில் நம்ம எப்பொழுதும் கேட்டால் கொஞ்சம் நிற்கணும். சரியானே. எப்பொழுதும் கேட்டோன்னே நிற்கணும். பொதுவாக நமக்கு எப்படி வரும்? கவர்ச்சி எப்படி வரும்? கவர்ச்சி விசை எப்படி வரும்? முனை உள்ள பதார்த்தம். முனை உள்ளது யாரை பார்க்க? முனைவற்றாக்களை பார்க்க. முனைவற்றதை பார்க்க கவர்ச்சி விசை கூட இருக்கும். காரணம் என்ன? முனைவற்றா தேறிய விளைவு விசையில் அவர் வச்சுறதுல அவர் அப்படி எரிப்பார். அவர் ஒரு பக்கம் செய்ய மாட்டார். ஆனால் முனை உள்ளதுன்னா அவரில் தேறிய விளைவு விசாரிக்கும். அவர் என்ன செய்வார்? அசைய பார்ப்பார். அசைய பார்க்கல. அதே போல் இன்னொரு ஆள் வரப்போக்குள்ளே நடக்கும். 2 பேருக்கு கவர்ச்சி விசை வர பார்க்கும். சரியானே. அப்போ எப்பொழுதும் சென்னதால் அந்த கூட்டுப்பில் சரியா எப்பொழுதும் சொல்லி எடுக்க இயலாது. அடுத்தது ஆனால் பொதுவாக சரி கார்பன் ஆக்சைடை விட SO2வின் கொதிநிலை உயர்வாகும். நமக்கு தெரியும் கவர்ச்சி விசை கூட மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி போன பேப்பரில் பார்த்துருந்தோம். மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி உருவநிலை என்னென்னு பார்த்தோம். கொதிநிலை பார்க்கக்குள்ள மூலக்கூற்றிலே கவர்ச்சி விசை கூட என்ன நடக்கும்? கவர்ச்சி கூட கொதிநிலைன்னா 2 மூலக்கூற்றோட விசை உடைக்கணும். அப்போ கவர்ச்சி கூட இருந்தாலும் டக்குன்னு உடைக்க இல்லாது கொடுக்க வேண்டிய நிபந்தனை கூட என்ன நடக்கும்? கொதிநிலை கூடும். சரியா. அப்போ கார்பன் ஆக்சைடை பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? அவர் மூலக்கூறை பார்த்தோம்டா வெளியால் சும்மா மூலக்கூறை பார்த்தோம்னா இவரில் என்னது முனைவாக்கம் இல்லை. ஆனால் பிணைப்புக்குள்ளே இருக்குது. போன பேப்பர் நம்ம பார்த்துட்டு அது அந்த சந்தர்ப்பத்துக்கு இவரை மூலக்கூறை பார்த்தோம்னா கார்பன் ஆக்சைடு நேராரு இந்த அதிக நேரோட்டு வடிவத்தை இருக்காரு. இவரில் சுற்றாயல் அணுவும் சமனாக இருக்குது. அது என்னென்னு தனிச்சோடியும் இல்லை. அப்போ இவரில் முனைவாக்கம் இல்லை. ஆனால் SO2 எடுத்தோம்னா இந்த வடிவம் பாரு. SO2 எடுத்தோம்னா இந்த வடிவத்தை வருவார். அப்போ அவர் என்னது இவரில் சுற்றாயல் அணு வேறு பண்ணால் ஆனால் தனிச்சோடி இருக்குது. இவரில் முனைவாக்கம் இருக்குது. முனைவாக்கம் இருந்தால் இவர் என்ன செய்வார்? கவர்ச்சி விசையை ஃபார்ம் பண்ணுவார். கவர்ச்சி விசை கூடனா அவரில் என்ன செய்யும்? கொதிநிலை என்ன செய்யும்? கொதிநிலை கூடுதலாக இருக்கும். சரியா. கொதிநிலை கூட இருக்கும். அப்போ கொதிநிலை யார் கூட? கொதிநிலை கார்பன் ஆக்சைடை பார்க்க SO2 கூட. காரணம் என்ன? அவரில் முனைவாக்கம் இருக்குது. ஆனால் இந்த கூற்று இவருக்கு விளக்கமாக இருக்கான்னு சொல்லி கேட்டால் விளக்கம் பார்க்க தேவையில்லை. எப்பொழுதும் கேட்டதால் 2வது கூட்டு பிழை ஆகிட்டுது. அப்போ இந்த கூட்டு சரி. அப்போ சரி பிழை என்ற ஆன்சர் 3வது. ரைட். 23வது கேள்வி. அன்னையனின் ஏற்றம் பருமன் என்பன பெரிதாக இருப்பேன் அன்னையனின் முனைவாக தன்மை உயர்வாகும். ரைட். முனைவாக்கம் சம்பந்தமாக கதைக்கக்குள்ள நம்ம முனைவாக்கம் சம்பந்தமாக கதைக்கக்குள்ள அன்னையன் கற்றையனுக்கு தனித்தனியாக கதை. அன்னையன் அன்னையன் என்று என்னது? முனைவாகுவாங்க. அவங்க தானாக கரைவாங்க கண்டாலே. சரியானே. ரைட். அப்போ இது முனைவாகுதன்மை. அன்னையன் என்ன செய்யும்? அவர் வேங்கி எடுத்தாங்கன்னா இலத்திரனை வாங்குறாரு. வாங்கக்குள்ள அவர் முனைவாகுவார். ஆனால் கற்றையன் தான் செய்கிறவர்.
போய் சும்மா இருக்கிற அன்னையனுக்கு கொடுக்குறவர் சரியானே. அப்போ அவர் கொடுக்குறவர். அப்போ இவர் என்ன செய்வார், அவரை கதைக்கக்குள்ள முனைவாக்கும் தன்மை அல்லது திறன், முனைவாக்கும் திறன் அல்லது முனைவாக்க வலு என்று கதைப்போம் சரியானே. ரைட். இவருக்கு எப்படி முதலாவது 2 பேரில் என்ன செய்வோம், முதலாவது பார்க்க வேண்டிய 2 பேரில் என்ன செய்வோம், முதலாவது 2 பேருக்கும் ஏற்றம் அதிகரிக்கணும். ஏற்றம் அதிகரிச்சுன்னா முனைவாக தன்மை, இந்த முனைவாக தன்மை முனைவாக்கம் வலு அதிகரிக்கும். அதே போல் 2வது என்னதை பார்க்கணும், ஏற்றத்தை பார்த்து போட்டு பருமனை பார்க்கணும். அவருக்கு பருமன் அதிகரிக்கணும். அன்னையனுக்கு கட்டையனுக்கு என்ன செய்யணும், பருமன் குறையணும் சரியா. இவர் சொல்லியிருக்கிறது அன்னையனின் ஏற்றம் பருமன் என்பன பெரிதாக இருப்பின் அவ்வன்னையனின் முனைவாகு தன்மை, முனைவாக்கும் தன்மை நினைப்பில்லை, முனைவாகு தன்மை, அன்னையன் முனைவாகிறாரு, அப்போ அந்த தன்மை உயர்வாகும். அப்போ அந்த கூற்று சரியான கூற்று. அடுத்தது லிதியம் ஆக்சைடு லிதியம் நைட்ரைடு பங்கிட்டு வலிச்சு அப்படிங்கிறது. ரைட். நமக்கு தெரியும் முனைவாக்கம் அதிகரிக்க என்ன செய்யும், முனைவாக்கம் அதிகரிக்க என்ன செய்யும், முனைவாக்கம் அதிகரிக்க என்ன செய்யும், முனைவாக்கம் கூட பங்கிட்டு வலுத்தன்மை என்ன செய்யும், பங்கிட்டு வலுத்தன்மை அதிகரிக்கும். அதே நேரம் அயன் தன்மை என்ன செய்யும், அயன் தன்மை குறையும் சரியா. இப்போ பார்ப்போம் லிதியம் ஆக்சைடு அதே போல் லிதியம் நைட்ரைட். இப்போ இவ 2 பேரையும் ஒப்பிடணும். இப்போ சேர்வைக்கு ஒப்பிடுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், அதில் இருக்கிற அயன்களை பார்ப்போம். 2 பேர்லையும் லிதியம் கட்ரையன் சமன், அப்போ கட்ரையன் சமன் 2 பேர்லையும் அதை எடுக்க மாட்டோம். இப்போ அன்னையனை பார்ப்போம். இப்போ அன்னையன் தான் தீர்மானிக்கப்படுறாரு. அன்னையனுக்கு வந்து O2- இருக்காரு, இங்கே N3- இருக்காரு. இப்போ பார்ப்போம் அவர் ஏற்றத்தை பார்ப்போம். ஏற்றத்தை பார்க்கக்குள்ளே நடக்குது, ஏற்றத்தை பார்க்கக்குள்ளே இவர் 3- இவர் 2-, ஏற்றம் கூட எடுத்துருக்கிறது N3-. அப்போ அன்னையன் இங்கே ஏற்றத்தை எடுக்கிறார். சேர்வையிட இப்போ முனைவாகு தன்மை, அந்த முனைவாகு தன்மை அன்னையன் யார் கூட இருக்கார், O2- பார்க்க N3- கூட இருக்கார். ஆகவே சேர்வையின் முனைவாக்கம் எப்படி இருக்கும், சேர்வையிடம் முனைவாக்கம் லிதியம் ஆக்சைடை பார்க்க லிதியம் நைட்ரைடு கூட இருக்கும். ஆகவே முனைவாக்கம் கூட என்ன அர்த்தம், அங்கே பங்கீட்டு சிறப்பியல்பு என்னது, பங்கீட்டு வலுத்தன்மை என்னது, பங்கீட்டு வலுத்தன்மையும் கூடன்னு அர்த்தம். இப்போ லிதியம் ஆக்சைடை விட லிதியம் நைட்ரைடின் பங்கீட்டு வலுத்தன்மை என்னது கூட இருக்காரு. அப்போ அந்த கூற்று சரியான கூற்று. அவர் விளக்கம் அறிக்காருன்னு பார்த்தா என்னதை வச்சு எடுத்தோம், நம்ம ஏற்றம் பருமனை வச்சு கதைக்காம ஏற்றத்தை வச்சு எடுத்துட்டோம் சரி. அதை தான் பின்னுக்கு 2வது கூற்று செல்லுது அப்படி என்ன விளக்கம் அறிக்காரு. அப்போ ஆன்சர் எத்தனாவது, ஆன்சர் முதலாவது.